டாக்டர் ஸ்ரீவர்மா இன்டர்நேஷனல் ஆயுர்வேதா எக்ஸ்போர்ட். சித்தா ஆயுர்வேத மருந்துகளின் சங்கமம். Teranum Homes, brand of trust. 5000 square feet வாங்கினா 5000 square feet free. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. மருத்துவர்களை தேடி அவர்களுக்கு விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. மருத்துவத்துறை ஒரு தனி நபர் தெய்வத்துக்கு அடுத்து மருத்துவர்களை தான் பார்ப்பாங்க. கொரோனா நிறைய பேர் நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துருக்கோங்க. 70 கோடி மக்களுக்கு மேலே உலகத்தில் பாதிக்கப்பட்டாங்க. தமிழ்நாட்டில் நம்ம அதை கட்டுக்குள் வைத்து முகம் தெரியாத ஹீரோக்கள் இருக்காங்க. இதில் சிலரை நீங்கள் அடையாளம் காண்றீங்க. எல்லா மருத்துவர்களும் எல்லா செவிலியர்களும் களப்பணியாளர்களும் உயிரை பணயம் வைத்து பயணித்த அந்த தருணம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு தருணம். இன்று மருத்துவர்கள் கத்தி கத்தி பேசினாலும் கத்தி குத்தையும் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் உத்தரகாண்டில் இருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் பெருமைமிக்க இந்த மருத்துவக் கல்லூரி இவ்வளவு அழகாக சுத்தமாக எல்லா இடங்களிலும் பராமரிக்கப்படுகிறது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு எங்களுடைய கிறிஸ்டலில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு இந்த விருதினை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அறியாத நோய் வரினும் அசராது உயிர் காக்கும் தரணி போற்றும் மாமனிதர்கள் மருத்துவர்கள். இந்த வரிகளுக்கு ஏற்ப மக்களோடு வாழும் இறைவனுக்கு இணையானவர்கள் மருத்துவர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மகுடம் சூட்டும் விழா இது. டாக்டர் ஸ்ரீவர்மான் பிசிஆ ஹெர்பல்ஸ், தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். பவர்ட் பை Teranum Homes, brand of trust. Classic kitchen, complete home interiors since 1992. Television partner News 7 Tamil. Radio partner Radio City. Online news partner Media News for You. Knowledge partner ESO India. கருத்துருவாக்கம் மற்றும் செயல்படுத்துதல் கார்னர்ஸ்டோன் 24. பல சவால்கள் நிறைந்த பேரிடர் காலத்தில் கொரோனாவுக்கு பயந்து மத வழிபாட்டு தலங்களே மூடியிருந்த நிலையிலும் முன்கள வீரர்களா வீராங்கனைகளா முன்னின்று தன் குடும்பத்தையும் தாண்டி மக்கள் உயிரை அரண் போல் காத்தவர்கள் மருத்துவர்கள். தங்களை நம்பி வந்தவங்களுக்கு ஜீவனை கொடுக்கணும்னு உயிர் மூச்சா வேலை செய்திருக்கக்கூடிய ஜீவனை காக்கும் மருத்துவர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் கௌரவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ மருத்துவமனைகள் இருக்கு. அதுல எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மருத்துவர்களும் மகத்தானவர்கள், உயிரை காப்பவர்கள் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதிலும் சேவை என்பதை பிரதானமாக கொண்டு செயல்பட்டு வருபவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் விருதுகளை வழங்கி சிறப்பு செய்யவிருக்கிறோம். இதற்காகத்தான் தொழில்நுட்பங்கள் அதிகரித்திருக்கும் இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் வடிவில் பத்திரிகை துறையில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கின்ற ஐபிசி தமிழ் முன்னெடுத்திருக்கும் இந்த விழாவில் பொறுப்பும் பொதுநலமும் என்கிற தாரக மந்திரத்தோடு தொடங்கி ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் தமிழ்நாடு மக்களின் உணர்வுகளை பிரதிபலித்தது மட்டுமல்லாமல் அன்பு பாலம் அமைப்பு மூலமாக பெருமழை, வெள்ளம், கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் ஏழை எளிய மக்களுக்கு உதவியதோடு மட்டுமல்லாமல் அரசியல், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு என அனைத்து துறைகளின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கி வரும் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியும் டெலிவிஷன் பார்ட்னராக இணைந்து இந்த ஜீவன் விருதுகளை வழங்குவது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு. அவார்டுங்கிறது பணத்தினாலேயோ சிபாரிசுனாலேயோ கிடைக்கிறது கிடையாது. உண்மையான சேவையை செய்யறவங்களை கண்டுபிடிச்சி கலந்தாலோசனை பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இன்னைக்கு இந்த அரங்கத்துல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மகத்தான மருத்துவர்கள். இந்த நிலையில சிறந்த மருத்துவர்கள் அடங்கிய தேர்வுக்குழு அமைக்கப்பட்டு ஈசோ இந்தியா நம்ம கூட நாலேஜ் பார்ட்னரா இணைந்து ஜீவன் விருதுகள் 2024க்கு தகுதியான மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளை தேர்ந்தெடுப்பதற்கு உதவி இருக்காங்க. அவங்கள பத்தின ஒரு சின்ன ஏவிய இப்ப பாத்திரலாம். மருத்துவத்துறையே ஒரு மிக உயர்ந்த துறை. அந்த சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மருத்துவர்கள் அனைவருமே உயர்ந்தவர்கள்.
இந்த உயர்ந்தவர்களுக்கெல்லாம் சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பதுதான் மிகவும் சவாலான காரியமாக இருந்தது. ஆனால் நமது ஈசோ இந்தியா நிறுவனத்தின் உதவியுடன் மேன்மை தாங்கிய நடுவர்கள் தங்கள் இடைவிடாத அலுவல்களுக்கு நடுவே நமக்காக இந்த புனித பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் ஹெல்த் இயக்குநராக இருந்து சமீபத்தில் ஓய்வு பெற்ற டாக்டர் ரெமா சந்திரமோகன் அவர்களின் தலைமையின் கீழ் கேஸ்ட்ரோப்ரோ அடையார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜியின் இயக்குனர் டாக்டர் கனகவேல், அறுவை சிகிச்சை ஆலோசகர் மற்றும் ஓய்வு பெற்ற அறுவை சிகிச்சை பேராசிரியர் டாக்டர் பூங்கோதை, மருத்துவத்துறையின் இளைய ரத்தம் டாக்டர் ராகுல் போன்ற தலை சிறந்த மருத்துவர்களும் 30 வருடங்களுக்கும் மேலாக ஊடகத்துறையில் சாதனை புரிந்தவரும் தற்போது நியூஸ் 7 தமிழின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசராக இருக்கும் திரு RBU ஷாம்குமார் மற்றும் IBC தமிழின் பிசினஸ் ஹெட் திரு இம்மானுவேல் ஸ்ரீ போன்ற ஊடக வல்லுநர்களும் இணைந்து நமது தேர்வு குழுவாக இந்த மாபெரும் பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தேர்வு குழுவை கௌரவிப்பதற்காக கார்னர் ஸ்டோன் 24 CFO மிஸ்ஸஸ் ஜானகி ஜான் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தங்களோட நேரத்தை ஒதுக்கி இந்த விருது நிகழ்ச்சிக்காக உழைத்த தேர்வு குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதில் தேர்வு குழுவுக்கு தலைமை தாங்கிய டாக்டர் ரெமா சந்திரமோகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஒரு மிக சிறந்த பணியை செய்திருக்காங்க. கைத்தட்டி எல்லாம் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணலாம். தொடர்ந்து டாக்டர் பூங்கோதை அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக டாக்டர் ராகுல் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஒரு உன்னதமான பணியை செய்திருக்கும் தேர்வுக்குழுவுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மா, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் PCR ஹெர்பல்ஸ் ஹாஸ்பிட்டல் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். மக்கள் சேவையே மகேசின் சேவை என மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் மருத்துவர்களுடன் நாம் இருக்கிறோம். கொரோனா போன்ற கொடுந்தொட்டு காலத்திலும் இன்னுயிர் காக்கும் சேவகர்களாகவும் வீரர்களாகவும் நம்முடன் பணியாற்றிய மருத்துவர்கள் இன்று நம்மோடு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மருத்துவ மாமணிகளால் தான் இன்று தமிழகம் மருத்துவத்துறையில் சிறந்து பல மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாய் விளங்குகிறது. நாம் கொடுக்கும் உலகத்தர சிகிச்சையினால் சென்னை இன்று இந்தியாவின் மருத்துவ தலைநகராக விளங்குகிறது. இத்தனை பெருமைகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கியவர்களையும் ஒரு சேர கௌரவிக்கிறது IBC தமிழ் ஜீவன் விருதுகள். PCR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் சார்பாக IBC தமிழின் ஜீவன் விருதுகள் 2024 உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். திருமதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி யூனிய பிரதேசத்தின் முன்னாள் ஆளுநர் அவர்களின் மருத்துவ சேவை மற்றும் அர்ப்பணிப்பு நம் எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேயர் ஸ்ரீமதி பிரியாராஜன், சென்னை மாநகராட்சியை சிறப்பாக வழிநடத்தும் இளம் மேயர், உங்கள் தலைமை மற்றும் தொலைநோக்கு பார்வை நம் சென்னை நகரின் எதிர்காலத்தை சிறப்பாக கட்டமைத்து வருகிறது. உங்களையும் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம். பாரம்பரிய மருத்துவம் மற்றும் நவீன மருத்துவத்தின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு வழங்கும் நலத்திட்டங்களுக்கும் ஊக்கத்திற்கும் இந்நிகழ்ச்சியில் நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்திற்கும் மேலாக விருது வாங்க போகும் மருத்துவத்துறை சார்ந்த வல்லுநர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியை
பெரிய வெற்றியாக உதவிய நமது ஸ்பான்சர்கள், மதிப்புமிக்க விருந்தினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் சேவை எண்ணற்ற உயிர்களை காத்து வரும் உங்கள் சேவை தொடர்ந்து எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் என நம்புகிறோம். இறுதியாக இந்நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உயரிய ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை உங்களது பலத்த கரவடிகளுக்கு மத்தியில் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். ஐபிசி தமிழ் ஜீவன் என்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் எதிர்கொள்கிறேன். ஏன்னா டாக்டருங்களை கண்டுகொள்வது ரொம்ப குறைவு. ஏனென்றால் அவர்கள் எல்லாரையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றுவாங்க. ஆனால் ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ஃபோக்கஸ் டாக்டருக்கு இருக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் டாக்டர்ஸையும் அவர்களுக்கான விருதாக இங்கே அழைத்து அவர்களை ஊக்கப்படுத்துவது. மருத்துவர்கள் யாரும் இதை எதிர்பார்த்து சேவை செய்வது இல்லை. ஆனால் அவர்கள் செய்யும் சேவையை ஊக்கப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல் வரும். ஏனென்றால் இன்று மருத்துவர்கள் கத்தி கத்தி பேசினாலும் கத்தி குத்தையும் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எந்த அளவிற்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புரிந்து கொண்டிருக்கிறார்களா, புரியாமல் செய்கிறார்களா, பரிவோடு செய்யும் மருத்துவர்களை புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்றெல்லாம் மிகுந்த வேதனையாக சில நேரங்களில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டுமல்ல, நாம் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது நாங்கள்லாம் விளையாட்டாக சொல்கிறது உண்டு. கரெக்டாக 12 மணி 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஓபி. 12 மணிக்கு எல்லாம் அப்பாடான்னு எந்திரிக்கும் போது ஒரு 10-15 பேர் வருவாங்க. ஆனால் நாங்கள் உட்காந்து பார்க்கணும். அதே இது நாங்கள்லாம் கேட்போம். ஒரு பேங்க்கு 8:30 மணிக்கு மூடிடுச்சுன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஒரு மளிகை கடையில் சூடம் காமிச்சிட்டாங்க மூடிட்டாங்கன்னா கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆனால் ஏன் 12 மணிக்கு வரைக்கும் 7லேருந்து 12 வரைக்கும் உட்காந்துருக்கோன்னு கேட்டால் இல்லை நாங்கள் சமைச்சு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 12 மணி வரைக்கும் தான், அதனால் நாங்கள் வரோம். அப்படி மருத்துவர்களை புரிந்து கொள்வது மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நோயாளிகள் மருத்துவர்களை தெய்வமாக பார்க்கிறார்கள் என்று மருத்துவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் இன்னும் நாம் நோயாளிகளிடம் அதிகமாக பேச வேண்டும். அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வதுண்டு. ஒரு 9ஆம் படுக்கை நோயாளியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரவுண்ட்ஸில் இருக்க டாக்டருக்கு ஒரு ஃபோன் வருது. சரி, யாரோ விஐபி தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து சொல்கிறாரு, அவருக்கு ஜாண்டிஸ், அவருக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீங்கள் யார் பேசுறது? இல்லை, நான் 9வது பெட் நோயாளி தான் பேசுகிறேன். நான் நேராக கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க, அதனால் நான் ஃபோனில் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக இந்த மருத்துவத்துறையில் நிறைய இன்னும் நாம் கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. இதில் இன்றைக்கி பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப்ன்றது மிக மிக முக்கியம். இதை நாமெல்லாம் புரிந்து கொண்டு அதே நேரத்தில் நிறையா டாக்டர்ஸ் தனது வாழ்நாளையே எல்லாரும் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ்னால் என்ன, நான் ஒரு சின்ன அனுபவம் சொல்வதுண்டு. எங்கள் வீட்டில் நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது எதிரில் ஒரு கீரைக்கார தம்பி வருவார். எதிரில் உள்ள வீட்டுக்கு 1 ரூபாய் கொடுப்பார். எங்கள் வீட்டுக்கு கட்டு 4 ரூபான்னு சொல்லுவார். ஏன்னா 2 பேரும் டாக்டர் தானே, கொடுக்க அப்படின்னு சொல்லுவார். ஆக அப்படி தான் டாக்டர்களை பற்றிய ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆக டாக்டர்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஒரு நல்ல பிணைப்பு, இணைப்பு ஏற்பட வேண்டும் என்பது தான் நான் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்ய வேண்டியது. ஒரு நாள் நோயாளிகள், இப்போ டாக்டராக இருந்தாலும் நான் நோயாளிகள்லாம் பார்க்குறதில்ல. ஒரு நாள் நோயாளிகளை பார்க்க போகும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையாக இருந்தார். ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார். ஆக அதுவும் பிரச்சனையாக இருக்கிறது. அதனால் மருத்துவர்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸை நோயாளிகளுக்கு, நம்மை பார்க்க வருவர்களுக்கு இன்னும் அழுத்தமாக சொல்லி அந்த இன்சூரன்ஸ் பற்றிய விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது. அதனால் ஐபிசி தமிழை மிகவும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் பல விருது வழங்கும் விழாக்களுக்கு சென்றிருக்கிறேன். மருத்துவர்களை தேடி அவர்களுக்கு விருது வழங்குவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. மருத்துவர்களுக்கும் கொஞ்சம் மருந்து தேவையாக இருக்கிறது அல்லவா, விருந்தும் தேவையாக இருக்கிறது. அதனால் மேம், நீங்கள் இப்போ மருத்துவராக பயணிப்பீங்களா?
அரசியலை விட்டுட்டு? ஏன் அவ்வளோ? இல்ல அரசியலோட சேர்த்து நீங்க மருத்துவத்தையும் பார்ப்பீங்களா? ஆமாம், அதாவது இப்போ நான் வந்து அப்போ உடல் நோய்க்கு மருந்தளித்து கொண்டிருந்தேன். இப்போ சமுதாய நோய்க்கு மருந்தளித்து கொண்டிருக்கிறேன். அதனால் இது அதை விட பெரியது என்பதனால் அப்பப்போ யாராவது எமர்ஜென்சி வேணும்னா ட்ரீட் பண்ணுவேனே தவிர மற்றபடி மருத்துவத்துறைக்கு டாக்டராக திரும்பி போகிற அளவிற்கு அரசியல் என்னை கைவிடாது என்று எனக்கு நன்றாக தெரியும். திருமிகு மது நாயர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்து விருதை பெறவிருப்பவர் யார், எந்த பிரிவில், ஏவியில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி குப்பச்சிப்பாறை கிராமத்தில் DK ரெங்கசாமி சுசிலாதேவி தம்பதியினருக்கு மகனாக பிறந்த இவர் தன் தந்தை டெபுட்டி ரெஜிஸ்டராக இருந்த காரணத்தால் பல மாவட்டங்களில் பள்ளி படிப்பை படித்தாலும் முதல் மாணவராய் தேர்ச்சி பெற்றவர்தான் டாக்டர் R. கண்ணன் அவர்கள். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் MBBS-உம் கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில் MS பட்டத்தையும் முடித்தார். பின் சென்னை மருத்துவக் கல்லூரியில் குடலியல் அறுவை சிகிச்சைக்கான பட்டத்தையும் பிரான்ஸ் நாட்டில் லாப்ரோஸ்கோபி சிகிச்சைக்கான பட்டத்தையும் பெற்றவர். இவர் படித்த பட்டங்களை சொல்ல நமக்கு நேரம் பத்தாது. இந்தியாவிலேயே அறுவை சிகிச்சை தொடர்பான அனைத்து பட்டத்தையும் பெற்ற முதல் குடிமகன் என்ற கூடுதல் சிறப்பை பெற்றவர். மூலம் பௌத்திரம் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர்தான் டாக்டர் R. கண்ணன் அவர்கள். நாள்பட்ட குடல் அலர்ஜி நோய் மற்றும் கணையம், கல்லீரல், கிரினியா போன்ற நோய்களுக்கு லாப்ரோஸ்கோபி, எண்டோஸ்கோபி மூலம் அறுவை சிகிச்சை செய்வதில் வல்லவர். கிராமம் மற்றும் நகரந்தோறும் பல இலவச மருத்துவ முகாம்களை நடத்தி மருத்துவ சேவை செய்து வருகிறார். அறுவை சிகிச்சையில் சிறந்த வல்லுநரான டாக்டர் R. கண்ணன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு அறுவை சிகிச்சை பிரிவில் சிறந்த மருத்துவர் என ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். விருதை பெற்றுக்கொள்ள டாக்டர் கண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட் விருதுகளில் டாக்டர் கண்ணன் அவர்கள் இந்த மதிப்பு மிகுந்த விருதை பெற்றிருக்கிறார். IBC தமிழ் நடத்துகிற இந்த ஜீவன் விருதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக IBS தமிழும் ரேடியோ சிட்டி ப்ளஸ் ஜீவன் சேர்ந்து ஜீவன் விருதுகளை வாங்குறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். பொதுவாகவே மருத்துவ உலகில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளர் இருந்திருக்காங்க, இன்றைக்கே நிறைய பேர் சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. மருத்துவ தொழில் என்பது ஒரு உன்னதமான தொழில். அதனால தான் ஆக்சுவலாக நான் அந்த தொழிலை தேர்ந்தெடுத்தேன். இந்த தொழில் வந்து ஆக்சுவலாக சமூக நோக்கோடு பலருடைய குறைகளை தீர்க்கும் ஒரு உன்னதமான சேவை. அந்த சேவையை நான் செய்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் காரணமாக தான் எங்கள் பிரைம் இண்டியன் மருத்துவமனை மற்றும் லைஃப் கேர் DKJ மருத்துவமனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சையை மிக குறைந்த செலவில் அவங்களுக்கு நான் செஞ்சுட்டு வரோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வர்ற நோயாளிகள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். எங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய குறைகளையும் நோய்களையும் தீர்க்கணுன்றது தான். அதை பொறுத்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கான கட்டணத்தை நாங்கள் வசூலிக்கிறோமே தவிர கட்டணம் எதுவுமே இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கிறது கிடையாது. அதே போல் பல சமூக சேவைகளை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், ஃப்ரீ சர்ஜிக்கல் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், ஃப்ரீ மெடிக்கல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேன்சர் அவேர்னஸ் மந்த்து, நவம்பர் மந்த்து. அது மட்டும் இல்லாமல் மூல நோய் பைல்ஸ்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த பைல்ஸு நவம்பர் 20th வந்து வேர்ல்டு பைல்ஸ் டேன்னு சொல்லுவோம். அதனுடைய தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் தி கேர் கேப்பு. அப்படின்னா பைல்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப தொலைவில் இல்லாமல் அதுக்கான பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ அந்த கேர் டு த பைல்ஸ் தேர் ஷுட் நாட் பி எனி கேப் அப்படின்னு தான் க்ளோஸ் தி கேர் கேப்னு
ஒரு தீமாக 2024 வச்சுருக்குறோம். ஸோ பைல்ஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லா பைல்ஸையும் ஒரே மாதிரி டைப்பாங்க. பைல்ஸில் கிரேட் 1, 2, 3, 4 இருக்குது. ஒவ்வொரு கிரேடுக்கும் தகுந்த மாதிரி கரெக்டான சிகிச்சையை கொடுத்தா தான் அவங்க வந்து முற்றிலும் குணமடைவாங்க. அதே மாதிரி தான் கேன்சர். கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1, 2, 3, 4 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிச்சா முற்றிலும் குணமாக்கலாம். ஸ்டேஜ் 2லையும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கான கேன்சர் செய்ய மெடிசனை கொடுத்து சர்ஜரி பண்ணி குணமாக்க முடியும். ஸ்டேஜ் 3 and 4 தான் முற்றிலும் குணமாக்க முடியாது. பட் நாம் புற்றுநோயை அறுவை சிகிச்சை அகற்றலாம். அது கூட கேன்சருக்கான மெடிசன்ஸை கொடுத்து கதிரி சிகிச்சை ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம், அதையும் கொடுத்து முற்றிலுமாக அவங்க புற்றுநோயிலிருந்து கட்டுப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும். அது இல்லாமல் நம்ம பேலியேட்டிவ் கேரும் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி குடல் அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், புற்றுநோய்க்கான சிகிச்சையாக இருக்கட்டும், மலக்குடல் சம்மந்தமான சிகிச்சையாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம மருத்துவமனையில் ரொம்ப சீரிய முறையில் சிறப்பான சிகிச்சையை மிக குறைந்த கட்டணத்தில் செஞ்சுட்டு வரோம். இதை ஒரு சமூக சேவையாக சொல்கிறத மிக 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 நான் பெருமை கொள்கிறேன். அதனை பாராட்டியும் அதற்காக ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக ஜீவன் விருதுகளை நான் வாங்கியதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த விட வாங்கினதில் நாங்களும் ரொம்ப ரொம்ப பெருமை கொள்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம். தேங்க்யூ. அடுத்த விருதை தமிழிசை மேமோடு சேர்த்து வழங்க அரவிந்த் KTV ஹெல்த் ஃபுட்ஸ் மார்க்கெட்டிங் ஹெட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருதை பெறவிருப்பவர்கள் யார்? திரையில் பார்க்கலாம். சிறந்த மாவட்ட மருத்துவமனை சிறுநகரம். 385 படுக்கைகள் மட்டுமே கொண்டு இயங்கி வந்த தர்மபுரி மாவட்ட மருத்துவமனை 2008ஆம் ஆண்டில் அன்றைய துணை முதல்வராகவும் இன்றைய தமிழக முதல்வராகவும் மக்கள் பணியாற்றும் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் தர்மபுரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாக அடிக்கல் நாட்டப்பட்டு 2010ஆம் ஆண்டே மிக பெரிய மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியாக பல்வேறு வசதிகளுடன் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்து வருகிறது. தற்போதைய டீனாக பணியாற்றும் டாக்டர் திருமதி அமுதவள்ளி தலைமையில் செயல்படும் தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தமிழக அளவில் அதிகளவில் மகப்பேறு நடக்கும் மருத்துவமனைகளில் முதலிடத்தில் இருப்பது தனிச்சிறப்பு. தர்மபுரி மாவட்டம் மட்டுமல்லாது அருகில் உள்ள ஆந்திர மக்களும் வந்து சிகிச்சை பெற்று செல்லும் சிறப்பினை பெற்ற தர்மபுரி மருத்துவமனைக்கு 2024ஆம் ஆண்டின் சிறு நகரத்திற்கான சிறந்த மாவட்ட மருத்துவமனையாக ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வென்றிருக்கிறது. அவர்களது சார்பாக டாக்டர் K. அமுதவள்ளி அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைம். IBC ஜீவன் விருதுகளில் பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் அவார்ட் வந்து தருமபுரி மெடிக்கல் காலேஜ்க்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? எங்கள் ஹாஸ்பிட்டலோட சர்வீஸை பார்த்து எங்களை தேர்வு எப்படி எடுத்தீங்கன்னு நான் முதல்ல நினச்சேன். எப்படி தேர்வு பண்ணினீங்க அது எனக்கு ஒரு புதிராக தான் இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் செய்து, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக மேம். மருத்துவமனை சார்பில் வந்து இன்னைக்கு இந்த அவார்டை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷம்? இந்த விருது வந்து எனக்கு பின்னாடி உழைத்த அனைவருக்குமே சாரும். கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். என்னோட ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த தரம் உயர்த்தினவங்க எனக்கு பின்னாடி வேலை செஞ்சவங்க தான். மருத்துவமனைக்கான ஒரு சிறந்த விருது அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ஓகே மேம், ரொம்ப சந்தோஷம். இந்த விருது உங்களுக்கு வழங்கினதுல எங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் வந்து வாங்கினதுல எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. இதை கொண்டுட்டு போய் எங்கள் இவங்களுக்கு தான் அர்ப்பணிக்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டலில் அர்ப்பணிக்க எல்லாருக்குமே இதை ஒரு பெரிய சந்தோஷமாக
எல்லாரும் நினைக்கிறாங்க. இது ஒரு ஊக்கமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. 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 ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்த விருதை வழங்க திருமிகு ஜெயந்தி சேலஞ்ச் அட்வர்டைசிங் COO அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருது யாருக்கு கிடைக்கவிருக்கிறது, யாருக்கு மகுடம் சூட்டவிருக்கிறோம், திரையில் பார்க்கலாம். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு 6 மாடியில் பல்வேறு வசதிகளுடன் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் காணொளி காட்சியின் மூலம் திறந்து வைக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 2021-2022 கல்வியாண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகமும் தேசிய மருத்துவ ஆணையத்தாலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் திருமதி TRA உஷா அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சி சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு கல்லூரி மற்றும் மருத்துவமனை தொடங்கப்பட்ட 2 ஆண்டுகளிலேயே மிக சிறப்பான மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது. 2024ஆம் ஆண்டுக்கான கிராமங்களின் சிறந்த மாவட்ட மருத்துவமனையாக இயங்கி வரும் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கள்ளக்குறிச்சி வென்றிருக்கிறது. டாக்டர் பவானி அவர்கள் விழாவிற்கு வராததால் அவர் சார்பாக டாக்டர் நேரு அவர்கள் இந்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். சார், பெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வழங்கியிருக்காங்க. எப்படி இருக்கு சார்? ரொம்ப பெருமையாக இருக்குது. அதேபோல் எங்களுக்கு ரூரல் ஏரியாவில் உள்ள ஹாஸ்பிட்டலை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இது போல் அவார்டு கொடுத்தது IBC தமிழுக்கு முதற்க நன்றி. அதோடு இல்லாமல் எங்களுக்கு இன்னும் சேவை மருத்துவ சேவை செய்வது இந்த அவார்டு மூலம் ஊக்குவிப்பதாக தெரிகிறது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சமீப காலமா பார்க்கும்பொழுது அந்த பிம்பம் கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி தோணுது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஒன்று வந்து அரசாங்கம் நல்ல கட்டமைப்பு கொடுத்துருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிங்கிறது ஒரு ரூரல் ஏரியா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சிட்டியில் உள்ளதுக்கு பிரமாண்டமான ஒரு ஆஸ்பத்திரி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு எங்களுக்கு சேவை செய்வதற்கு எளிதாக இருக்கிறது. கண்டிப்பாக சார். பொதுவாக இன்னைக்கு அந்த பிம்பம் மாறின ஒரு விஷயத்தால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு தவறான பிம்பம் கிரியேட் ஆயிடுச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன், மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேவை செய்யணும் நோக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு தெரிசனம் மானிட்டரி பெனிஃபிட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு மேலே டெவலப் பண்ணணும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் நிறைய டேலண்டடான சீனியர் பர்சன் வந்து ப்ரொஃபஸர்ஸ், இது போல் நான் கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜுங்கெல்லாம் ப்ரொஃபஸர்ஸு, சீனியர் ப்ரொஃபஸரு, HODன்னு நிறைய பேர் இருக்கிறதால அவங்களுக்கு பலவிதமான மருத்துவ வசதி வாய்ப்புகளை அவங்க ஈஸியாக பெற முடியும். இதே தனியார் மருத்துவமனைனா ஒரு மருத்துவர் தான் இருப்பாங்க, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருப்போம். அதுவும் இல்லாமல் அங்கே டீம் ஆஃப் ஒர்க் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு டிசீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் ஆஃப் டாக்டருங்கள அது நோயாளிகளுக்கு பெரிதும் பலனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் மருத்துவமனை சார்பில் நீங்கள் இந்த அவார்டு இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது? எங்களுக்கு மருத்துவமனை சார், நான் மருத்துவமனை கண்காணிப்பாளராக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி டீன் இன்சார்ஜாகவும் இருந்தேன். ஸோ இது முக்கியமாக யூஸ்வலாக அந்த ரூரல் ஏரியாவில் உள்ள மருத்துவக் கல்லூரியும் சரி தான், மருத்துவமனையும் சில பேர் நெக்லெக்ட் பண்ணுவாங்க, சிட்டியே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. IBC தமிழ் வந்து எங்களை ரெகக்னைஸ் பண்ணி அதுவும் எங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. MMCலாம் பின்னாடி தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து எங்களை ஹானர் பண்ணது. இன்னும் எங்களுக்கு சர்வீஸில் வந்து இன்னும் மக்களுக்கு செய்யணும், ரூரல் ஏரியா இன்னும் திறம்பாட செய்யணுங்கிறது எங்களுக்கு ஊக்குவிக்க. கண்டிப்பாக சார், சிறந்த மருத்துவர்களையும் மருத்துவமனையும் தேடி அங்கீகாரம் கொடுத்ததில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து அவார்டு வாங்கினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. விருதை வழங்குவதற்காக வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் பிரியா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
கிளாசிக் கிச்சன் MD அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் 1955ஆம் ஆண்டு டாக்டர் AK தாரியன், அவரது மனைவி திருமதி மரியம்மா தாரியன் மற்றும் பத்மபூஷன் டாக்டர் ஜேக்கப் செரியன், அவரது மனைவி டாக்டர் மேரி செரியன் அவர்களால் சிறிய கிளினிக்காக தொடங்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு நர்சிங் பயிற்சி தொடங்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு BSc நர்சிங் கல்லூரியாக உயர்ந்து 299 படுக்கை அறைகளுடன் தினமும் 1000 பேருக்கு மேல் சிகிச்சை பெற்று செல்லும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவிகள் நர்சிங் பயிற்சி பெற்று வருகின்றனர். அப்பகுதி கிராம மக்களுக்கு சிறப்பான முறையில் தீவிர பராமரிப்புடன் கூடிய சிறந்த மருத்துவ பணியாற்றி வருவதால் 2024ஆம் ஆண்டு கிராமங்களின் தீவிர பராமரிப்பு சிகிச்சைக்காக ஒட்டஞ்சத்திரம் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் மருத்துவமனைக்கு ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களோடு சேர்த்து இந்த விருதை வழங்குவதற்காக ஃபாதர் கிறிஸ்டி போஸ்கோ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மூவரும் இணைந்து தங்களது திருக்கரங்களால் இந்த விருதை வழங்குகிறார்கள். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். IBC தமிழோட இந்த ஜீவன் விருதுகள் வாங்கியிருக்கீங்க, அதுவும் பெஸ்ட் கிரிட்டிக்கல் கேர் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். எங்களோட ரூரல் 70 வருஷமாக நாங்கள் ஏழை எளிய மக்கள் கூட வேலை செய்கிறோம். அதை நீங்கள் அக்செப்டட் அஸ் அண்ட் யூ ஹவ் கிவன் அஸ் அவார்ட் விச் இஸ் ரியலி ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் காட் ஃபார் தட் அண்ட் IBC. கண்டிப்பாக சார். இந்த ஜீவன் விருதை யாருக்கு சார் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் டு அவர் ஃபவுண்டர்ஸ். அவங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத இடத்துல வந்து தேர்ந்தெடுத்து ஏழை மக்கள் கூட வேலை செய்யணும்னு நினச்சி அவங்க லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிரெயின் ஆஃப் வீட் கீழே விழுந்து க்ரோத் ஆகி இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ஏழை எளிய மக்களுக்கு இடையில வேலை செய்கிறோம், மெயின்லி ஃபார் த புவர் அண்ட் த மார்ஜினலைஸ்ட் பீப்புள். ஸோ வி ஃபீல் இட் இஸ் அ கிரேட் சேலஞ்ச் அண்ட் அ கிரேட் ரிவார்ட் ஃப்ரம் மேன் அண்ட் ஃப்ரம் காட். கண்டிப்பாக சார். உங்களுடைய சேவை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். தேங்க்யூ. மதிப்பிற்குரிய தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து அடுத்த விருதை வழங்குவதற்காக ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சிஸ் டைரக்டர் திருமிகு விஸ்வநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். கோவையில் பிறந்து வளர்ந்த இவர் MSc சைக்காலஜி மற்றும் MBA முடித்து USA சென்று போர்டு சர்டிஃபைட் அசிஸ்டன்ட் பிஹேவியர் அனலிஸ்ட் மற்றும் B.Ed ஸ்பெஷல் எஜுகேஷன் மட்டுமல்லாமல் தெய்வ குழந்தைகளான ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்க ஆட்டிசம் ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் சென்சரி என்ரிச்மெண்ட் தெரபிஸ்ட் முடித்து தெய்வ குழந்தைகளை பாதுகாக்க கருணையின் வடிவமாய் அவதரித்தவர்தான் சரண்யா ரெங்கராஜ் அவர்கள். 2013ஆம் ஆண்டு Third Eye Foundation for Difficulty Abled and Third Eye Foundational School for Autism பள்ளியை தொடங்கினார். அதன் இயக்குனராய் மட்டுமல்லாமல் சிறப்பு குழந்தைகள் சராசரியாய் இயங்க அவர்கள் பேசுவதற்கும் பழகுவதற்கும்
ஒரு தாயாய் பயிற்சி கொடுப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தவும் அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளை எப்படி கையாள்வது என்ற பயிற்சியையும் கொடுத்து வருகிறார். மிகவும் பின்தங்கிய குடும்ப சூழலில் இருக்கும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இலவச பயிற்சியும் கொடுத்து வருகிறார். 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஆட்டிசம் தொடக்கத்திலேயே கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்து அந்த குழந்தைகளை நார்மல் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க உதவி செய்துள்ளார். சட்டப்பூர்வமாக ஆதரவற்ற இல்லம் அமைத்து 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முதியோர்களுக்கும் தனித்தனியே சேவைகள் செய்து உயர்ந்து நிற்கிறார். இத்தகைய சிறப்புமிக்க சமூக சேவகி சரண்யா ரெங்கராஜ் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு சிறப்பு குழந்தைகள் நலன் பிரிவில் ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். வெற்றி பெற்ற டாக்டர் சரண்யா ரங்கராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். பெஸ்ட் இன் ஸ்பெஷல் சில்ட்ரன் சர்வீஸ் கேட்டகரி டாக்டர் சரண்யா ரங்கராஜ் விருதை வென்றிருக்கிறார். அவர்களுக்கு IBC தமிழின் ஜீவன் விருதுகள் சார்பாக வாழ்த்துக்கள். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைம். இந்த IBC தமிழ் நடத்துகிற ஜீவன் அவார்ட்ஸ் இந்த ஃபங்க்ஷனில் ஸ்பெஷல் சில்ட்ரன் அந்த ஒரு விஷயத்துக்காக அவார்டு வாங்கியிருக்கீங்க. எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல். ஏன்னா இது இந்த அவார்ட் வாங்கினதுனால இதை நான் மட்டும் இல்லை, என்னோடய ஸ்டாஃப் நிறையா பேர் இருக்காங்க அந்த குழந்தைகளோட ஒர்க் பண்ணுறவங்க. இன்னொன்று அந்த பேரண்ட்ஸ்க்கும் இந்த அவார்ட் போய் சேரணும். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ் நாங்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் அந்த குழந்தைகளோட ஒர்க் பண்ணுறோம். அந்த பேரண்ட்ஸ் 24 hours அந்த குழந்தைகளோட இருக்காங்க. ஸோ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல். இந்த அவார்டு எல்லாமே என்னோட ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணுவேன். கண்டிப்பாக மேம். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே செலக்ட் பண்ணி ஜூரி மெம்பர்ஸ் அவார்ட் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது ஓகே இப்படி ஒரு பிரிவு இருக்குது, இந்த பிரிவுக்கு நம்ம அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இட்ஸ் வெரி குட். ஏன்னா யூஸ்வலாக எங்களை மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சென்டர் ரன் பண்ணுறவங்கள யாரும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. பிஸ்னஸ் பீப்புளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, டாக்டர்ஸை கூட ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப பெரிய டாக்டர்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ். பட் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு சென்டர் எஸ்பெஷலி ஆட்டிசம் கிட்ஸோட ஒர்க் பண்ணுறவங்கள ரெகக்னேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கேட்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் திஸ். கண்டிப்பாக மேம், உங்கள் சர்வீஸை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்த விருதை வழங்குவதற்காக டாக்டர் சுசித்ரா கணேஷ் கைனகாலஜிஸ்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து திருமிகு பிரீத்திகா பார்த்தசாரதி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் மைண்ட் அண்ட் மாம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் விருதுகளை வழங்குவதற்காக. அடுத்து எந்த விருதை பெறவிருப்பவர் யார்? திரையில் பார்க்கலாம். திருச்சி SRM. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி அருகே இருங்கலூர் கிராமத்தில் 2008ஆம் ஆண்டு 350 படுக்கைகளுடன் SRM மருத்துவமனை தொடங்கப்பட்டது. 2009, 2010இல் 150 மாணவர்களுடன் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டு தற்போது பல்வேறு சிறப்பு பிரிவுகளுடன் 1575 படுக்கை அறைகளுடன் மிக பெரிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக உயர்ந்துள்ளது. சேர்மேன் டாக்டர் R. சிவக்குமார் அவர்களின் தலைமையில் அப்பகுதி கிராம மக்களுக்கு சிறந்த முறையில் தீவிர பராமரிப்புடன் கூடிய சிறப்பு மருத்துவ பணியாற்றி வருவதால் 2024ஆம் ஆண்டு சிறு நகரங்களுக்கான சிறந்த தீவிர பராமரிப்பு சிகிச்சைக்காக திருச்சி SRM மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். பெஸ்ட் கிரிட்டிக்கல் கேர் அந்த கேட்டகரியில SRM ஹாஸ்பிட்டல் திருச்சி வென்றிருக்கிறது. விருதை பெற்றுக்கொள்ள டாக்டர் ரேவதி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
டாக்டர் ஸ்ரீவர்மன் பிசிஆர் ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகளில் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த ஐபிசி தமிழின் இந்த கிரிட்டிக்கல் கேர் அவார்டு எங்கள் திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கிடைத்ததில் எங்கள் மருத்துவர்கள் ஒவ்வொருவரின் பங்கும், எங்கள் மருத்துவ பணியாளர்களின் ஒவ்வொரு பங்கும் உள்ளது. இதை வாங்கியது நானாக இருந்தாலும் இந்த அவார்டு எங்கள் மருத்துவமனையின் ஒவ்வொரு பணியாளருக்கும் ஒவ்வொரு மருத்துவருக்கும் உரியது. இதற்கு எங்களை பாராட்டிய ஐபிசி தமிழுக்கு எங்கள் நன்றி. கண்டிப்பா எத்தனை மருத்துவமனைகள் இருந்தாலுமே எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா ஒரு தனி சிறப்பு இருக்கு. ஸோ மக்களுக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து நீங்க விதைச்சிட்டே வரீங்க. என்ன காரணம்? எப்படி? அது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை தொடரணும். ஏன்னா மக்களுக்கு பணியாற்ற தான் இருக்கும். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவமனை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியோட அவுட்டரில் இருக்குது. ஸோ சுற்றி இருக்கிற பல டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் வானம் பார்த்த பூமி தான் அது. ரொம்ப வசதி இல்லாதவங்க தான் எங்களை அணுகிறாங்க. எங்ககிட்ட எல்லாமே, அதாவது எங்களுக்கு பெட் சார்ஜஸ் கிடையாது, டாக்டர் சார்ஜஸ் கிடையாது, எல்லாமே மிக குறைந்த செலவில். ஈவன் நீங்கள் கிரிட்டிக்கல் கேருக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அந்த ஐசியூ சார்ஜஸ் கூட நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு லோ. அந்த அளவுக்கு நாங்கள் பேஷண்ட்ஸ் கேர் அண்ட் பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ரெண்டை முக்கியமாக வச்சு எங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லா விதமான நோயாளிகளையும் பார்க்கணுங்கிற இதையும் வச்சு அதற்காக நாங்கள் செய்கிற சேவையை நீங்கள் பாராட்டியதற்கு எங்களுடைய மிக்க நன்றி. விருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மருத்துவர்களுக்கு விருது அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மருத்துவர்களுக்கு விருதுங்கிறது இப்போ அவங்க தமிழிசை மேடம் சொன்ன மாதிரி தான் மருத்துவர்களுக்கு கத்தி குத்து வரைக்கும் வந்துடுச்சு இப்போ. ஆனால் மருத்துவர்களுக்கு விருதுங்கிறது நம்ம செஞ்சதை உண்மையிலேயே பாராட்டுறாங்கும்போது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். இந்த ஊக்கம் எல்லாருக்கும் வேணும். மருத்துவர்கள் மக்களுக்காகவே, மக்கள் மருத்துவர்களை நம்பி, இந்த ரெண்டுமே நம்ம நாட்டில் செய்ய வேண்டிய ஒன்று தான். பெஸ்ட் கிரிட்டிக்கல் கேர் அவார்டு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் திருச்சிக்கு வழங்கினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. அடுத்த விருதை வழங்குவதற்காக டாக்டர் ராஜா ராமமூர்த்தி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ட்ரெண்ட் லவ், ஆனந்த் ரவிச்சந்திரன், ஃபவுண்டர் ஆஃப் டெரனம் ஹோம்ஸ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்த எந்த கேட்டகரி என்ன விருது ஏவியில பார்க்கலாம். நாட்டின் விடுதலைக்காக போராடிய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தம்பதிகளின் மகளாக பிறந்தவர். தாயும் தந்தையும் சமூக பணியில் ஈடுபட்டதன் காரணமாக இவர் ஈரோட்டில் உள்ள கலைமகள் கல்வி நிறுவனத்தில் விடுதியில் தங்கி படித்தார். மதுரை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பையும், சென்னை மருத்துவக் கல்லூரியில் டிசிஹெச் மற்றும் எம்டி பட்டத்தையும் முடித்து பின் இத்தாலி பல்கலைக்கழகத்தில் பச்சிலம் குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவ படிப்பையும் முடித்தவர்தான் டாக்டர் சத்யா ஜெகநாதன் அவர்கள். மேலும் வெளிநாட்டில் தாய்சேய் நலனுக்கான பட்டத்தையும் பெற்று செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றத் தொடங்கினார். பெற்றோரின் சேவை மனப்பான்மை இவரையும் பற்றிக்கொள்ள பச்சிலம் குழந்தைகளின் உயிர் காக்க பல என்ஜிஓக்களின் உதவியுடன் வென்டிலேட்டர் போன்ற மருத்துவ அதிநவீன கருவிகளை செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து கிராம மக்களின் குழந்தைகளின் உயிர் காத்து வந்தார். கங்காரு குழந்தை பாதுகாப்பு என்ற அமைப்பை உருவாக்கி உயிருக்கு போராடிய பச்சிலம் குழந்தைகளுக்கு உதவி செய்தார். எடை குறைவான குழந்தைகளின் உயிர் காக்க புதிய வெப்பமானியை கண்டுபிடித்த விஞ்ஞானி இவர். கொரோனா காலத்திலும் அளப்பரிய சேவைகள் செய்தவர். மக்களின் சேவைக்காகவே திருமணமே செய்து கொள்ளாமல் தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்ட டாக்டர் சத்யா ஜெகநாதன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் கிராம நலன் பிரிவில் சிறந்த மருத்துவருக்கான ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். சத்யா ஜெகநாதன் அவர்களை இன்னும் பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மருத்துவ பணிக்கு மகுடம் சூட்டுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மன் பிசிஆர் ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ்.
மேம், டெடிகேட்டட் ரூரல் சர்வீஸ்க்காக உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமான தருணமாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னும் நிறைய செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குதுன்னு இது மூலமாக தெரியுது. ஏன்னா நம்ம இன்னும் கிராமத்தில் போய் பார்க்குறப்ப நம்ம இன்னும் நம்ம செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த அவார்ட் மூலமாக இதை ஒரு பிகினிங்காக எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். மேம், இப்போ வந்துட்டு இங்கே படித்து இங்கேயே வேலை செஞ்ச பரவாயில்ல, நீங்கள் வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வேலை செஞ்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேயே இருந்திருக்கலாம், பணம் சம்பாரிச்சிருக்கலாம் நிறையா, அப்படின்னு இல்லாமல் இங்கே வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கல்ல, அதை பற்றி என்னென்னு கருத்து? வெளிநாட்டுக்கு போனது படிக்கிறதுக்காக மட்டும்தான் போனது. ஆனால் அங்கே இருந்தப்போ எல்லாமே மனசு வந்து நம்ம ஊரில் நம்ம மக்கள்கிட்ட தான் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் அங்கே இருந்தப்பயுமே இங்கே படித்ததை எப்படி நம்ம போய் அங்கே செய்ய முடியும் அப்படின்னு அடிக்கடி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது நம்ம கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உலக தரத்துக்கு உயர்த்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. கண்டிப்பாக மேம், உங்கள் சேவையை தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நன்றி மேம். தேங்க்யூ. அடுத்த விருது எது? அதற்குரிய ஏவியை நாம் பார்க்கலாம். மதுரையில் பிறந்து வளர்ந்த இவர் வேலூர் கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்து பின் மதுரை மருத்துவக் கல்லூரியில் எம்டி ரேடியோ தெரப்பி முடித்ததும் மதுரை மீனாட்சி மிஷன் ஆராய்ச்சி மையத்தில் மூக்கு தொண்டை புற்றுநோய் ஆய்வினை முடித்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் புற்றுநோயியல் பற்றி ஆய்வினை முடித்தவர்தான் டாக்டர் ஜெபசின் அவர்கள். மதுரை மருத்துவக் கல்லூரியில் ரேடியேஷன் ஆன்காலஜி அசிஸ்டன்ட் புரொஃபஸராக தன் பணியை தொடங்கிய இவர் மதுரை மீனாட்சி மிஷன் ஆராய்ச்சி மையத்தில் புற்றுநோய் மருத்துவ ஆலோசகராய் இருந்து பின் மதுரை மருத்துவக் கல்லூரியில் அசிஸ்டன்ட் புரொஃபஸராக இருந்து இன்று மதுரை ஆசிர்வாதம் மருத்துவமனையில் மருத்துவ ஆலோசகர் புற்றுநோயியல் நிபுணராக இருந்து வருகிறார். மூளை கட்டிகளில் தாக்கங்களை பற்றி ரேடியேஷன் சங்க மாநில மாநாட்டில் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். எண்ணற்ற மருத்துவ கல்லூரிகளில் புற்றுநோய் சிகிச்சை பற்றிய கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டுள்ளார். தமிழ்நாடு மட்டுமன்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் சென்று புற்றுநோய் சிகிச்சைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். 10 வருடங்களாக தொடர்ந்து கிராமங்கள் தோறும் இலவச மெடிக்கல் முகாம்கள் நடத்தி புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஜெபசின் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புற்றுநோய் சிகிச்சை சிறந்த மருத்துவருக்கான ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். மதிப்பிற்குரிய மேயருடன் சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக திருமிகு பிரபுதாஸ் 108 ஆம்புலன்ஸ் ஃபார்மர் மார்க்கெட்டிங் ஹெட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். அடுத்த விருதை தமிழிசை மேமோடு சேர்ந்து வழங்குவதற்காக டாக்டர் சேத்தனா சேத்தன் கிளினிக்கல் ஹெட் இபியான் பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்த விருதை வென்றது யார்? ஏவில பாத்திரலாம். ஆயிரத்து 1990ஆம் ஆண்டு மருத்துவர் நா. சேதுராமன் அவர்களால் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவ மையம் 100 படுக்கை வசதிகளுடன் தொடங்கப்பட்டது. தற்போது 1000 படுக்கை அறையுடன் 42 சிறப்பு துறைகளை கொண்டு பன்னோக்கு பார்வையில் மத்திய தமிழக மக்களுக்கு மருத்துவ பணி செய்து வருகிறது. உலகாலும் மீனாட்சியை போல் மீனாட்சி மிஷன் மற்றும் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையும் மதுரையின் அடையாளமாக இருந்து வருகிறது. தற்போது டாக்டர் சேதுராமன் அவர்களின் தவ புதல்வரும் சேர்மேனுமான டாக்டர் எஸ்.
குருசங்கர் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு 2024ஆம் ஆண்டு சிறு நகரங்களுக்கான சிறந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது IBC தமிழ். வெற்றி பெற்ற டாக்டர் சிவகுமார் அவர்களை விருதை பெற்றுக்கொள்ள மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். IBC தமிழ் பிரசன்ஸ் ஜீவன் விருதுகள் டாக்டர்ஸ் பிரைட் ஈவெண்ட்டில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க யார் அப்படின்னா மிஸ்டர் சிவகுமார், ஜெனரல் மேனேஜர் ஆஃப் மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. நல்லதுங்க. இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அவார்ட் ஷோ பண்ணுறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆல் குட் சார். சார் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் ஜீவன் அவார்ட்ஸ் ஃப்ரம் IBC தமிழ். ஸோ இது வந்து எங்களுடைய டாக்டர்ஸோட கிரேட் எஃபர்ட்ஸ் அண்ட் எங்கள் பேஷண்ட்ஸ் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை மற்றும் எங்களோட சேர்மன் டாக்டர் குருசங்கர் சாரோட கிரேட்டர் விஷனோடைய ஒரு பார்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். தெர் ஆர் லாட் ஆஃப் மைல் ஸ்டோன்ஸ் டு கிராஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் அமங் த மைல் ஸ்டோன். தெர் ஆர் லாட் ஆஃப் ரெகக்னிஷன் டு கோ. இவ்வளோ பெரிய அவார்ட் ஷோ IBC தமிழ் மருத்துவர் அண்ட் மருத்துவத்தை பெருமிதப்படுத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அங்கீகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த அங்கீகாரம்ன்றது வந்து ஜஸ்ட் 1 or 2 டேஸில் நடந்ததில்லை. எங்கள் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 35 இயர்ஸாக இருக்குது. 35 இயர்ஸாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிரிக் பை பிரிக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. மதுரை மக்களுடைய மனதில் அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் இந்த அவார்டுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். சார் நீங்கள் இங்கே வந்ததில் நாங்களும் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். பீகார் SK மருத்துவக் கல்லூரியில் MBBS பட்டம் முடித்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் டிப்ளமோ இன் சைல்டு ஹெல்த்தும் MDயும் முடித்து பீகார் SK மருத்துவக் கல்லூரியிலேயே பயிற்சி மருத்துவராய் தன் பணியை தொடங்கியவர்தான் டாக்டர் ஜெரின் ஜெயந்த் அவர்கள். சென்னை மருத்துவக் கல்லூரியில் குழந்தை நல மருத்துவராகவும் அதற்கு பின் பீகாரில் உள்ள டுன்கேன் ஹாஸ்பிட்டலில் குழந்தைகள் மருத்துவராகவும் இருந்து பின் தமிழ்நாட்டில் சென்னை மருத்துவக் கல்லூரி கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் குழந்தை மருத்துவராய் பணியாற்றினார். மீண்டும் பீகார் தமிழ்நாடு என்று பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்குமாய் சுற்றி சுற்றி குழந்தை மருத்துவத்தில் மகத்துவம் செய்தார். உயர் இரத்த அழுத்தம் சார்ந்த ஆய்வையும் மேற்கொண்டவர். உலகம் முழுவதும் கொரோனா பெரும் தொற்று பாதிக்கப்பட்ட போது இவர் தன் உயிரையும் துச்சமென எண்ணி தன் பணியை முழு ஈடுபாட்டுடன் செய்து முடித்தார். இத்தகைய சிறப்பு பெற்ற டாக்டர் ஜெரின் ஜெயந்த் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் சிறப்பு பணிப்பிரிவில் ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். விருதை பெற்றுக்கொள்ள டாக்டர் ஜெரின் ஜெயந்த் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுக்கு இணங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். IBC தமிழோட ஜீவன் விருதுகள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த கோவிட் டைமில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டதை பாராட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? IBC தமிழ் சேனல் ஜீவன் விருது கொடுத்ததுக்காக மிகவும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா காலங்களில் மிகவும் கடினமாக நாங்கள் உழைத்தோம். மருத்துவர்கள், செவிலியர்கள், கடைமட்ட ஊழியர்கள் என்ன நோய் என்று தெரியாத போது கூட, இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் எவ்வளோ கொடூரமாக இருக்கும் என்று தெரியாத போது கூட பொதுநலத்தோடு துணிகரமாக என்னோடு சேர்ந்து அந்த CSA கல்யாணி மற்றும் CSA ரெய்னி குடும்பத்தினர் மருத்துவ துறை முழுவதும் என்னோடு அவர்கள் சேர்ந்து சேவை செய்தார்கள்.
இந்த விருது அவர்கள் அனைவருடைய சார்பிலும் நான் பெற்றுக்கொள்கிறேன். பொது நலத்துக்காக ஒரு மனிதன் எவ்வளவு தியாக உணர்வோடு துணிகரமாக குழுவாக செயல்படுவார்கள் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணமாக அந்த காலத்தில் நாங்கள் செயல்பட்டோம். இதை நீங்கள் கண்டறிந்து கௌரவிப்பீர்கள் என்பது எதிர்பார்க்கவில்லை. இதை நீங்கள் எங்களை கௌரவித்ததற்காக, இந்த விருது கொடுத்ததற்காக மிக்க நன்றி. இது நிமித்தமாக நாங்கள் உற்சாகம் அடைந்து இன்னும் புதிய வேகத்தோடு நாங்கள் செயல்பட குழுவாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கண்டிப்பாக அது எங்களுக்கும் பெருமை சார். வந்ததற்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நமது மேயரோடு சேர்ந்து வழங்க முனைவர் ராஷ்மி ரூமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரோடு டாக்டர் CMK ரெட்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். ஸ்ரீ ராமச்சந்திரா சிறந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை 1985ஆம் ஆண்டு சென்னை போரூர் புறநகர் பகுதியில் தொழிலதிபர் ஸ்ரீ NPV ராமசாமி உடையார் அவர்களால் பெரும் நிலப்பரப்பில் தொடங்கப்பட்ட தெற்காசியாவிலேயே மிக பெரிய தனியார் மருத்துவமனையாகும். 1800 படுக்கை வசதிகள், 114 ICU வசதிகள், 25 அறுவை சிகிச்சை அறைகள் கொண்டு செயல்பட்டு வருகிறது. 1994ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமச்சந்திரா கல்லூரி பல்கலைக்கழகமாக உலகத்தரம் வாய்ந்த 3ஆம் நிலை மருத்துவ மையமாக வேரூன்றியது. 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி மற்றும் கல்வியை பெறுவதற்கான மருத்துவ மையமாகும். 43 துறைகளில் அதிநவீன மருத்துவ தொழில்நுட்ப வசதிகளுடன் செயல்பட்டு வரும் இந்த மருத்துவமனைக்கு தினமும் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் உடல் நலனுக்காக வந்து செல்கின்றனர். கொரோனா காலகட்டத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மக்களுக்கு செய்த பணி மிக பெரியது. 2024ஆம் ஆண்டு நகரத்தின் சிறந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை என ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். விருதை வென்ற டாக்டர் சுதாகர் சிங் அவர்களை உங்கள் பலத்த கரவொலிக்கு மேடையில் அழைக்கிறோம். ஒட்டுமொத்த SRM மருத்துவ குழுவிற்கும் இந்த தருணத்தில் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைம். IBC தமிழ் பிரசன்ஸ் ஜீவன் விருதுகள் டாக்டர்ஸ் பிரைஸ் அவார்ட் ஷோவில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் மிஸ்டர் சுதாகர் அண்ட் சுரேந்தர் இருக்காங்க. வெல்கம் சார். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நாங்கள் ராமச்சந்திரா சார்பாக ரெப்ரசென்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ ராமச்சந்திரா சார்பாக நாங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டலாக செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது டாக்டர்ஸை வந்துட்டு ப்ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஈவெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதில் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். தேர்வு செய்யப்பட்டதுக்கு டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களோட சர்வீசஸ் பற்றி சொல்லுங்கள் சார், ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுங்கிறது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆகிறது எல்லாமே சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வருது. சிலர் ஸ்பெசிஃபிக்காக கண் மருத்துவம், பிறகு இதய நோய், சிறுநீரகம் துறை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெஷாலிட்டி சிங்கிள் ஸ்பெஷாலிட்டியில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா நாங்கள் எல்லா துறையிலேருந்து சிறப்பான மருத்துவர்களை ஒன்று சேர்த்து பேஷண்ட்ஸுக்கு வர பிரச்சனைகளை ஒரு ஒருங்கித்த முறையில் நாங்கள் அணுகிறோம். அண்ட் இந்த மாதிரி அவார்டுக்கு எங்களை அழைச்சி எங்களை கௌரவம் பண்ணுறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த விருதை வழங்குவதற்காக சினிமோட்டோகிராஃபர் பாலசுப்ரமணியம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து விருதை வழங்குவதற்காக ராஜா COO நியூஸ் 7 தமிழ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்ததா இவர்களின் கரங்களால் விருது பெற இருப்பவர் யார், என்ன கேட்டகரியில் அப்படிங்கிறத நாம ஏவியில் பார்த்துடலாம். அரவிந்த் கண் மருத்துவமனை. கண்புரை நோய்களால் பாதிக்கப்பட்டு மக்கள் பார்வை இழக்கும் நிலையை போக்க நினைத்து அரசு மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்ற டாக்டர் திரு ஜி வெங்கடசாமி அவர்களால் 11 படுக்கை அறைகளுடன் 1976ஆம் ஆண்டு அரவிந்த் கண் மருத்துவமனை தொடங்கப்பட்டது. இன்று தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் அரவிந்த் கண் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இரத்த வங்கி இருப்பதைப் போல் கண் வங்கியும் வைத்து இலவச கண் பரிசோதனை முகாம்கள் நடத்தி பல கோடி மக்களின் பார்வையை மீட்டுக் கொண்டிருக்கும் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு 2024ஆம் ஆண்டு கிராமங்களுக்கான சிறந்த பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையாக அங்கீகரித்து ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் சார்பில் இங்கே வருகை தந்திருக்கும் திருமிகு திவ்யா அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஒட்டுமொத்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் ஊழியர்களுக்கும் இந்த தருணத்தில் பாராட்டுகளை, வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR Herbals, தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். மேம், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு இந்த அவார்ட் கிடைச்சிருக்கு. சார், எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அது நாங்கள் பண்ணுற சேவைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐபிசி தமிழுக்கு ரொம்ப நன்றிகள். கண்டிப்பாக மேம். என்றைக்குமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண் மருத்துவமனை அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல நினைவில் வர்றது அரவிந்த் கண் மருத்துவமனை தான். ஸோ காலங்காலமாக அந்த நம்பிக்கையை மக்களுக்கு விதைச்சிட்டே இருக்கீங்க. அது எப்படி மேம் முடியுது? அதாவது எங்கள் நிறுவனர் டாக்டர் ஜி வெங்கடசுவாமி அவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனம் இது. அவரோட ஐடியாஸ், அவர் என்ன நினச்சாரோ அதை வந்து காலகாலமாக எல்லாரும் பின்தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரும் அதாவது சேவை செய்யணுன்ற மனப்பான்மையை தவிர்த்து வேறு எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லை. அதனால தான் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வளர முடியுது. கண்டிப்பாக மேம். இந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இந்த ஒரு அவார்ட் ஷோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப புதுசாக இருக்குது. இப்படி வந்து அதாவது இந்த நிறுவனம் மட்டும் இல்லை, மற்ற நிறுவனங்களும் எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ ரொம்ப பூரிப்பாக இருக்குது. நமக்கு இன்னும் நல்லது செய்யணும் அப்படின்னு வந்து உணர்ச்சி தூண்டுது. ரொம்ப நன்றி. நீங்கள் இங்கே வந்ததுக்கும் இந்த விருது வாங்கினதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூங்க. அடுத்ததாக விருதுகளை வழங்க டாக்டர் CK குமரவேல், co-founder ஆஃப் நேச்சுரல் சலூன்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து இந்த விருதை வழங்க தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் பெண் செய்தி ஆசிரியர் என்ற பெருமையை பெற்ற எங்கள் பெருமை, நியூஸ் 7 தமிழின் பெருமை, தமிழ்நாட்டின் பெருமை, நியூஸ் 7 தமிழின் செய்தி ஆசிரியர் திருமிகு சுகிதா சாரங்கராஜ் அவர்களையும் உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். இருவரின் திருக்கரங்களால் விருது பெற விருப்பவர் யார்? ஏவியில் பார்க்கலாம் அவரது பெருமையை. கேரளத்தில் பிறந்த இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் MBBS முடித்து லண்டன் ஆர்ச் முதுநிலை மருத்துவப் பள்ளி மற்றும் ஹேமர்ஸ்மித் மருத்துவமனையில் வெல்கம் அறக்கட்டளையின் ஆராய்ச்சி உறுப்பினராக பணியாற்றி அதன் பின் ஜெர்மனியில் உல்ம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கணைய நீரிழிவு துறையில் ஆராய்ச்சியை முடித்தவர்தான் டாக்டர் வி மோகன் அவர்கள். நீரிழிவு துறையில் நிபுணத்துவம் பெற்ற இவர் மோகன் நீரிழிவு சிறப்பு மையத்தின் தலைவராக உள்ளார். இந்த மையம் நீரிழிவு சிகிச்சைக்கான பன்னாட்டு கூட்டமைப்பாகும். அது மட்டுமல்லாமல் சென்னை நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தலைவராகவும் இருக்கிறார். நீரிழிவு மருத்துவத்துறையில் இவர் செய்த பணியை பாராட்டி இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும், அமெரிக்க நீரிழிவு சங்கம் சேவைக்கான பன்னாட்டு விருதான மருத்துவர் கரோல்ட் ரிப்கின் விருதையும் கொடுத்து சிறப்பித்துள்ளது.
இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் சிறந்த அறிவியலாளராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் என்பது இவருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு கிரீடமாகும். இத்தகைய சிறப்புமிக்க டாக்டர் வி. மோகன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான அறிவு பிரிவில் சிறந்த மருத்துவராய் ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். விருதை பெற்றுக்கொள்வதற்காக டாக்டர் வி. மோகன் சார்பாக டாக்டர் ராமு, டெபுட்டி டைரக்டர் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட் அவர்களையும், மிஸ்டர் KB சவுந்தரராஜ், DGM ITMB டயபெட்டிஸ் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். டாக்டர் மோகன் அவர்களுடைய சார்பாக இந்த ஒரு அவார்டை வாங்குறதுல எந்த அளவுக்கு சார் பெருமையாக இருக்கு உங்களுக்கு? மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது, மிக பெருமையாக இருக்கிறது. இந்த எங்களுடைய நிறுவனத்துக்கு விருதுகள் கொடுத்தவங்க அனைவருக்கும், ஸ்பான்சர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தமிழிசை மேமோடு சேர்ந்து அடுத்த விருதை வழங்குவதற்காக டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் PCR ஹெர்பல்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். சென்னை சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையில் படித்த இவர் ராஜன் கண் பராமரிப்பு மருத்துவமனையின் கண்ணாக நிர்வாக மருத்துவ இயக்குநராக இருப்பவர்தான் டாக்டர் சுஜாதா மோகன் அவர்கள். ஒரு மனிதனுக்கு கண்களின் முக்கியத்துவம் எவ்வளவு என்பதற்கு வார்த்தைகளால் விளக்கிட முடியாது. அத்தகைய கண்களை கண்ணாய் பாதுகாக்க பாடுபடும் இவர் தென்னிந்தியாவில் பார்வையை மேம்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை வழங்குவதையே நோக்கமாக கொண்டு சென்னை விஷன் என்ற அறக்கட்டளையை மருத்துவமனையில் நிறுவினார். அதன் மூலம் சென்னையை சுற்றியுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் கண் பரிசோதனைகள் செய்து லட்சக்கணக்கான மக்களுக்கு கண்புரை கண்டறிந்து சிகிச்சைகள் மற்றும் கார்னியல் மாற்று அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்துள்ளனர். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு ரோட்டரி கிளப்பின் உதவியுடன் கண்ணாடி மற்றும் கார்னியல் கண் மாற்று அறுவை சிகிச்சையும் இலவசமாக செய்துள்ளார் என்பது தனிச்சிறப்பு. இவரின் கண்ணான சேவை மனப்பான்மையை பாராட்டி இந்திய அரசின் பெண்களை போற்றும் உயரிய விருதான நாரி சக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இத்தகைய சிறப்புமிக்க டாக்டர் சுஜாதா மோகன் அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு மனிதநேய பிரிவில் சிறந்த மருத்துவருக்கான ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். மேம், IBC தமிழ் ஜீவன் விருதுகளில் இன்னைக்கு நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது? நாங்கள் செய்கிற வேலைக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாட்டம் இருக்குது. ஸோ தட் இந்த அவார்டு வந்து இஸ் மோர் ஆஃப் அ மோட்டிவேஷன் ஃபார் அஸ் டு டூ மோர் அண்ட் மோர் டு த கம்யூனிட்டி. அதுவும் தமிழிசை மேடம் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு IBC தமிழ் அண்ட் நியூஸ் 7 சேனல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் அவார்டு. மேம், அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் மேம் கையால் அவார்டு வாங்கிருக்கீங்க. அவங்களும் ஒரு டாக்டர். அவர் ஒரு டாக்டராக பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்காக எடுத்திருக்கீங்க அவங்க? எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐ எம் ஆல்சோ அன் அலுமினஸ் ஆஃப் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அவங்களும் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்னோட எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் சம் காமன் அவங்க சீனியராக இருப்பாங்களான்னு தெரில எனக்கு. ஐம் நாட் ஷுவர். நான் சீனியராக அவங்க சீனியரான்னு தெரில. பட் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ வாண்டட் டு டெல் ஹர், பட் அந்த டைமில் சொல்ல முடியல.
அது தவிர வந்து அவங்க கையில் பிகாஸ் ஷீஸ் அச்சீவ் ஸோ மச். ஸோ அவங்க கையால் விருது வாங்கினது அண்ட் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சோஷியல் நார்ம்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மேம். உங்களுக்கு இந்த விருது வழங்கினால எங்களுக்கும் ரொம்ப பெருமை, சந்தோஷம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. அடுத்த விருது அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பற்றிய ஒரு விருது. மேடையில் இருக்கும் 2 விருந்தினர்களின் அவங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழிசை மேம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பற்றிய உங்களுடைய பார்வையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்டகிரேட்டட் மெடிசன், அதாவது ஆல்டர்னேட் மெடிசன் சொல்கிறதோட நாங்கள் வந்து இன்டகிரேட்டட் மெடிசன் சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒன்றுக்கு ஒன்று துணையாக இருக்கிறது, மாற்று கிடையாது, துணையாக இருக்கிறது. அதுவும் எனக்கு வந்து நேச்சுரோபதி மேலே ஒரு மிக அதிகமான ஆர்வம் உண்டு. இங்கே நிறையா மருத்துவர்கள் இருக்கிறீங்க, ஆனாலும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கு ஏதாவது உடம்புக்கு இல்லைன்னா நான் முதல்ல தேடி போவது அஞ்சரைப்பட்டி தான். அதனால் அது இயற்கையோடு சேர்ந்த வாழ்வு மிக முக்கியம் என்பது எனது கருத்து. நான் டாக்டராக இருக்கும்போது ஒரு நாள் இதே மாதிரி நேச்சுரோபதி ஆல்டர்னேட் மெடிசன் நீங்கள் சொல்கிற அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார், நீங்கள் அலோபதி டாக்டராக இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த மெடிசனுக்கு நீங்கள் வந்து ஆதரவாக இருக்கீங்களே, அப்போ வந்து ஹார்ட் சர்ஜரி அதில் பண்ண முடியுமா, அதே மாதிரி பைபாஸை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தடுப்பு முறைகளை மேற்கொண்டால் பைபாஸ் பண்ணுற நிலைமையே வராது அப்படின்னு சொன்னேன். அதுதான் முக்கியம். ஏனென்றால் தடுப்பு முறையை நாம் பயன்படுத்தி கொண்டால், வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால், அதே மாதிரி ரொம்ப தீவிரமான சிகிச்சை அளிக்கக்கூடிய நோய்க்கு நமது உடல் வராது அப்படின்றது ஒரு அழுத்தமான நம்பிக்கை. அதனால் நாம் இயற்கையோடு இயந்த கரோனா காலத்தில் புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநராக இருந்தேன். அப்போ வந்து கரோனா நேரத்தில் ஆல்டர்னேட் மெடிசன் நீங்கள் சொல்கிற இயற்கை மருத்துவதோ தம்பி அவர்களே இருக்கிறாங்க, இது எங்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்தது. வெறும் அலோபதி மருந்து மட்டும் இல்லாமல் இயற்கை மருத்துவம் கரோனாவை கட்டுப்படுத்துவதில் மிக மிக முக்கியமாக இருந்தது. அதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அது ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போனதுக்கப்புறம் இல்லை, தடுப்பு முறைகளும் ஆரம்ப நிலையிலும் மிகுந்த உதவியாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் இதில் அதிகமான ஆராய்ச்சிகள் தேவைப்படும். பாரத தேசம் உலகத்திற்கே இன்று இன்டகிரேட்டட் மெடிசனில் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, வெளிநாட்டின் அதிபர்கள் கூட நம்ம நாட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த இன்டகிரேட்டட் மெடிசனுக்காக. நன்றி, வணக்கம். நன்றி மேம். சார் ஸ்ரீவர்மா சார், உங்ககிட்டயும் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறோம். ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பற்றின உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எங்கள் அக்கா சொன்னது மாதிரி இன்டகிரேட்டடுங்க சார். இன்டகிரேட்டட் மெடிசன், ஆல்டர்னேட் மெடிசன் அல்ல, இன்டகிரேட்டட் மெடிசன். நாம் வெறும் ஆயுர்வேதா அல்லது சித்தா அல்லது நேச்சுரோபதி மட்டும் எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தும்னு நினச்சிட்டு இருக்கிறதா இருந்துச்சுனால் அது இன்னும் ஒரு மூட நம்பிக்கை. பாரம்பரிய மருத்துவம்னு சொல்கிறது வந்து ப்ரிவென்ஷன், ஒரு வாழ்வியல் கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு நோயில்லாத வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமானா நிச்சயமாக அமைச்சிக்க முடியும். அது முறையான உணவாக இருக்கலாம், முறையான வாழ்க்கை முறையாக இருக்கலாம், யோக பயிற்சிகளாக இருக்கலாம், தியான பயிற்சிகளாக இருக்கலாம். நோய் ஏதாவது வருவதா இருந்துச்சுனால் அதோட அடிப்படை காரணம் என்ன, அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளை நம்ம உடம்புல இருந்து நீக்கிறது தான் இயற்கை மருத்துவத்தோட முதல் சிகிச்சை முறை. அதே போல் குணப்படுத்த முடியாது அல்லது கைவிடப்பட்ட நோயாளிகள்னு சொல்லி இன்க்யூரபிள் டிசீசஸ்ன்னு சொல்லி விஞ்ஞானம் வகைப்படுத்துறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அந்த நோய் இருக்கிறது, அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்னால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் வந்து இன்டகிரேட்டட் மெடிசன் தான். நாம் வெறும் மாற்று மருத்துவம் மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, அலோபதி மருத்துவத்தோடு சேர்ந்து இயற்கை மருத்துவம் அல்லது பாரம்பரிய மருத்துவம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நம்ம பின்பற்றதா இருந்துச்சுனால் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய விஷயம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு 2024 நம்ம ஒருங்கிணைந்த சிகிச்சை முறையை பேசுகிறோம். ஆனால் 2001 என்னோட மென்டார் டாக்டர் பிரதாப் சி ரெட்டி அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை மையத்தை 2001 நிறுவனாங்க. இன்னைக்கு மருத்துவ உலகின் பிதாமகன்னு சொல்லக்கூடிய அவங்களோட மருத்துவமனைகளே வந்து அப்போலோ ஆயுர்வேத் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கு வராங்க. அதே போல் நிறைய மாடர்ன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், நிறைய மருத்துவமனைகள் ஒருங்கிணைந்து செயல்படுறது, எல்லா மருத்துவர்களோட சேர்ந்து நாங்களும் செயல்படுறதுல
ரொம்ப சந்தோஷப்படுறோம். மிக்க நன்றிங்க சார். தேங்க்ஸ் a lot. ஒருங்கிணைந்த மருத்துவத்தை பற்றி பகிர்ந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி. தமிழிசை மேடம் மிக்க நன்றி. அந்த பொறுமைக்கு மனமார்ந்த நன்றிகள் மேம். தேங்க்ஸ் a lot. அடுத்த பரிசை வெல்ல போவது யார்? ஏவில பார்த்துடலாம். சித்தா ஆராய்ச்சி மையம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்று நம் பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளை கொண்டு சென்னை அரும்பாக்கத்தில் அறிஞர் அண்ணா அரசு சித்த மருத்துவமனை 1971ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 2007ஆம் ஆண்டு மத்திய ஆராய்ச்சி நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டு மருத்துவம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியை செய்து வருகிறது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பொது வெளிநோயாளர் பிரிவும் 50க்கும் மேற்பட்ட படுக்கை அறைகளுடன் கூடிய மருத்துவ ஆராய்ச்சியும் கொண்டு செயல்படுகிறது. இந்திய அரசும் ஆயுஷ் துறையும் இந்திய மருத்துவ முறைகள் மூலம் முதியோர்களின் சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் மற்றும் குழந்தை சுகாதார பராமரிப்பு என்று தனித்தனி கவனம் எடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டு நகரத்தின் சிறந்த மாற்று சிகிச்சை மருத்துவமனையாக சென்னை சித்தா சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டை தேர்வு செய்து ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். விருதை பெற்றுக்கொள்ள டாக்டர் கனகவல்லி சார்பாக சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள் இந்த விருதை பெற்றுக்கொள்கிறார்கள். அனைவரும் கரவொலிகளை எழுப்பி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் நாம் வாழ்த்துதலை தெரிவிக்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். IBC தமிழ் ஜீவன் விருதுகள் சித்தா இன்ஸ்டிடியூட் சார்பில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக சந்தோஷமாக இருக்குது சார்? இது வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் IBC தமிழ் வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட இன்னும் போதுமான அளவு இல்லை. அதை வந்து ஒரு எடுத்துகிட்டு போகிற விதமாக சொல்கிறது வந்து இந்த மாதிரி விருதுகள்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எல்லா நோய்களுக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. கொரோனா காலத்திலேருந்தே அரசாங்கம் வந்து மக்களுக்கு வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசனோட அப்ரோச் கொண்டு போயிடறாங்க. அதை தவிர்த்து நம்ம சமூக ஊடகங்களில் IBC தமிழ் வந்து மருத்துவம் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்த மருத்துவத்துறை சார்பாக வழங்குற இந்த விருது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்கிற இந்த சித்தாவில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து சரியான முறையில் கண்டெடுத்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்குது சார். மருத்துவர்களுக்கான விருது அப்படிங்கிற இந்த ஒரு முயற்சி IBC தமிழ் கையில் எடுத்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப சிறப்பாக. ஆக்சுவலாக வந்து மருத்துவர்களில் வந்து அவங்க நேரங்காலம் பார்க்காம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களையும் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஊக்கப்படுத்தணும். ஆளுநர் சொன்ன மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்தணும். அவங்களுக்கு வந்து ஒரு அந்த அங்கீகாரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு அவங்க வைத்தியம் பண்ணிட்டு அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த மாதிரி தருணத்தில் இந்த மாதிரி விருதுகள் அப்படிங்கும்போது இன்னும் மருத்துவர்களுக்கு வந்து ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும். மக்களுக்கு இன்னும் சேவை செய்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். அதுவும் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் சித்தாவிலாம் பார்த்திங்கன்னா அதை மெட்டீரியலைஸ்டு அண்ட் நான் மெட்டீரியலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு கம்பைன்டு அப்ரோச்சில் இந்த சித்தா மெடிசன் இருக்குது. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது IBC தமிழ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். நீங்கள் இங்கே வந்து இந்த விருது வாங்கினதில் எங்களுக்கும் சந்தோஷம், பெருமை. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்யூ சார். சார், குறிப்பாக மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸில் இருக்கும். ஸோ எனக்கு என்னென்னா எப்போதுமே இந்த டாக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி இது என்னோடய ஓன் ப்ராஜெக்ட். இலை பீச் மெடோஸ்ன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இறந்துட்டாங்க ஆக்சுவலாக கேன்சரில். ஒரு 14 வருஷம் லவ் பண்ணி ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா கடைசி மூமெண்ட்டில் கையில் உயிர் போகும்போது அந்த டாக்டர்ஸ், அதாவது இந்த டாக்டர்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு தான், அது எப்படின்னு தெரில.
ஒவ்வொரு டைமும் நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது என் ஒய்ஃபுக்கு ஒரு 3 டைம் சர்ஜரி பண்ணோம். அப்போ வந்து கன்சென்டிங் ஃபார்ம்னு ஒன்று கொடுப்பாங்க டாக்டர்ஸ். ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு த பேஷண்ட், டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள்னுவாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. பட் ஆனால் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் பொண்ணு, இவங்க 3 பேரும் அதே டாக்டர்ஸ் தான் அதே கன்சென்டிங் ஃபார்ம் வச்சு தான் அவங்கள க்யூர் பண்ணாங்க. ஸோ அதனாலேருந்து எனக்கு அது ஒரு பாசிட்டிவ் இதுவாக இருக்கும். ஸோ இந்த டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரெல்லாம் இருக்கும்போது இயற்கை சார்ந்து நான் எப்போதுமே இந்த பிரபஞ்சத்தை ரொம்ப நம்புவேன். எனக்கு வந்து இங்கே சேர்த்தது இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் தான். ஸோ அந்த யூனிவர்ஸ் பக்கத்தில் எனக்கு இயற்கை, அந்த பீச் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி, அது ஆக்சுவலாக டாக்டர்ஸ்க்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதிலே பிரிண்ட் பண்ணியிருப்போம், அதில் பார்த்துருக்கலாம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டாக்டர்ஸ் கூட வந்து ஸ்டாஃபுங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பேஷண்ட்ஸும் அவங்களுக்கும் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா கூட அந்த ஆஃபர் இஸ் எலிஜிபிள். இன்றைக்கி யாரெல்லாம் ஹாலில் இன்றைக்கி வந்தாங்களோ, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 rupees per square feet. நான் வந்து அது யாரான்னு நினச்சிக்க போகிறீங்க, நான் தான். அது கொஞ்சம் பட்டி டிங்கரிங்கெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோ அது. ஸோ அந்த காஸ்டிங் வந்து ஒன்லி ஃபார் த டாக்டர்ஸ். இன்றைக்கி யார் வந்தாங்களோ என்டையர் ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து வெறும் 35 lakhs தான் கொடுக்க போகிறோம். அதாவது 600 rupeesனால் 10,000 square feet is 60 lakh rupees. ஸோ உங்களுக்கு வெறும் 350 rupeesக்கு மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி, எஸ்பெஷலி ஃபார் த டாக்டர்ஸ் அண்ட் என்டையர் டீம். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அது இல்லாமல் அது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு காட்டேஜ் ஒன்று கட்டித்தரேன். நீங்கள் வந்து தங்கும்போது பீஸ்ஃபுல்லாக ஒரு 10,000 square feetல பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், க்ளப் ஹவுஸு, ஜிம், எல்லா வசதிகளோட ப்ரீ லான்ச் தான் இது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உங்களுக்கு டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் வந்துட்டு போகலாம். தேங்க்யூ ஆல். லவ் யூ ஒன்ஸ் அகேன் டாக்டர்ஸ். தேங்க்ஸ் லாட் சார். டாக்டர் சி ராமகிருஷ்ணன், சிஇஓ, ஆத்ம மனவளக்கலை மருத்துவமனை அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து டாக்டர் ரித்திக் பாலாஜி, டைரக்டர் ஆஃப் ரெமோ இன்டர்நேஷனல் காலேஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் யார்? திரையில் பார்க்கலாம். கேரளாவில் பிறந்த இவர் நோய் தடுப்பு சிகிச்சை மருத்துவராய் பல ஆண்டுகளாக மயக்க மருந்து நிபுணராக பயிற்சி பெற்று மக்களின் பிணிவலிகளை போக்க வழிவகுத்தவர். இவரை கேரளாவின் மருத்துவ மெசியா, ஒரு பழம்பெரும் மனிதாபிமானம் கொண்டவர், இந்தியாவின் நோய் தடுப்பு சிகிச்சையின் தந்தை என போற்றப்படுபவர்தான் டாக்டர் பத்மஸ்ரீ எம் ராஜகோபால் அவர்கள். இவரின் கடின உழைப்பும் சேவையும் இந்திய அரசின் நோய் தடுப்பு சிகிச்சைக்கான தேசிய திட்டத்தை உருவாக்க காரணமானது. இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவ மற்றும் நர்சிங் பாடத்திட்டங்களில் நோய் தடுப்பு சிகிச்சையும் சேர்க்கப்பட்டது. குழந்தைகளின் வலி உணர்ந்து அதை போக்க கருணை மிகு தாய்மையைப் போல் மக்களின் நோய் வலி உணர்ந்து அதை போக்க பெரும் கருணையுடன் செயல்பட்ட டாக்டர் ராஜகோபால் அவர்களுக்கு இந்திய அரசின் உயர் விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இத்தகைய சிறப்புமிக்க சாதனையாளர் டாக்டர் பத்மஸ்ரீ எம் ராஜகோபால் அவர்களுக்கு 2024 ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். பத்மஸ்ரீ டாக்டர் எம் ராஜகோபால் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தராததால் அவர் சார்பாக டாக்டர் மல்லிகா திருவர்ந்தனன் இந்த விருதை பெற்றுக்கொள்வார். பத்மஸ்ரீ டாக்டர் எம் ராஜகோபால், பாலியேட்டிவ் பிசிஷியன், பாலியம் இந்தியா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR Herbals, தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். ஐபிசி தமிழ் பிரசஸ் ஜீவன் விருதுகள் டாக்டர் ஸ்ப்ரைட்ல இன்னைக்கு கூட மேம் இன்னைக்கு வந்து டாக்டர் பத்மஸ்ரீ ராஜகோபால் சாருக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருக்காங்க. நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இது டெஃபினெட்லி அவ்வளோ ஒரு டிசர்விங் அவருக்கு.
எங்கள் தொழிலுக்கே பாலியேட்டிவ் கேர், பாலியேட்டிவ் மெடிசனுக்கே இது ஒரு பெரிய சாதனை. ப்ளஸ் எங்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து வழங்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு வழங்குற விருதில் அவர் சார்பாக நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமையாக இருக்குது? எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் ராஜகோபால் சாரோட நான் பல வருடங்களாக நாங்கள் இந்த பாலியேட்டிவ் கேருக்குன்னு நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நான் ஈடுபாடோடு இருந்திருக்கேன். ஆமாம், முதல்ல அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட வேலையும் செய்து பல சாதனைகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த பாலியேட்டிவ் கேர்க்கோசரம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையானது. இது சரியாக நம்ம இது புதுமையான ஒரு மருத்துவம் நம்ம நாட்டில் வந்ததுனால இது ரொம்ப நோயாளிகளுக்கு தேவையாக இருக்கிறதுனால தான் அவரும் இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாரு. அதனால் ஐ எம் வெரி ப்ரவுட் அவரோட இருந்ததும், அவர் சார்பாக இதை வாங்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவருக்கு இந்த விருது வழங்குறதுல எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். கட்டாயம். மருத்துவர்களுக்கான விருது விழா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா மருத்துவர்கள் நிறைய பேர் நிறைய செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்லா அதை வந்து வெளிப்படுத்தி முக்கியமாக நிறைய வருடங்களாக சேவை மனப்பான்மையோடு செய்கிறது, அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுதலாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி மேம், நீங்கள் இங்கே வந்து இந்த விருது வாங்கினதுக்கு அவர் சார்பில் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எனக்கும் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி. பழைய கட்டிடத்தில் செங்கல்பட்டு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இயங்கி வந்தது 1965ஆம் ஆண்டு அன்றைய நகராட்சி மன்ற தலைவர் வேதாச்சலம் முதலியார் அவர்கள் நன்கொடையாக அளித்த நிலப்பரப்பில் 250 படுக்கை அறைகளுடன் மாவட்ட தலைமை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாக தொடங்கப்பட்டது. இன்று நாள் ஒன்றுக்கு 3000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு மருத்துவ சேவை செய்யும் மருத்துவமனையாக பல்வேறு துறைகளுடன் டாக்டர் ஜி. சிவசங்கர் அவர்களின் தலைமையில் சுற்றுப்புற கிராம மக்களுக்கு பெரும் பணி செய்து வருகிறது. 2024ஆம் ஆண்டு கிராமங்களின் சிறந்த மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரியாக செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியை அங்கீகரித்து ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். மேயர் பிரியாவுடன் சேர்த்து எடிசன் எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர் ஃபவுண்டர் அவர்களை விருதை வழங்க மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் பிசிஆர் ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். சார், பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு அவார்ட் வாங்கியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மிக 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 ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஒரு ரெகக்னிஷன் எங்கள் மெடிக்கல் காலேஜுக்கும் எங்கள் மருத்துவர்களுக்கும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார். இவ்வளோ பெரிய விருது ஐபிசி தமிழ் அவார்ட்ஸ் நடத்துகிறாங்க, ஐபிசி தமிழ் சேனல் நடத்துகிறாங்க. இந்த அவார்டை நீங்கள் யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எங்கள் மருத்துவமனையில் வேலை செய்கிற அனைத்து மருத்துவர்களுக்கும் அவங்க உயிரை கொடுத்து இங்கே வேலை செய்கிறாங்க, இந்த பேஷண்ட்ஸை காப்பாற்றுறாங்க. ஸோ எல்லா மருத்துவர்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஸ்பெஷலாக பண்ணதான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நியோநேட்டல் வார்டு, குழந்தைகள் பிரிவு, பிக்யூ, நிக்யூ, அப்புறம் மகப்பேறு அந்த ஓஜி டிபார்ட்மெண்ட், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஏழை எளிய மக்கள் தான் நம்மளை தேடி வராங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் இப்போ நாங்கள் செய்கிற சேவையே பெரிய ஒரு சேவை. இதோட பெருசாக, இதோட ரொம்ப சிறப்பாக நாங்கள் செய்வோம் என்று இது தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக சார், உங்கள் சேவை தொடரும். நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த விருதை வென்றது யார்? ஏவியில் பார்த்துடலாம். சேலத்தில் பிறந்த இவர்
சேதம் அடைந்த உறுப்புகளை சீராக்க கனவு கண்டவர். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் MBBS-இல் தலை சிறந்த மாணவராகவும் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றவர்தான் டாக்டர் எஸ். ராஜசபாபதி அவர்கள். விபத்துகளினாலும் தீயினாலும் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை சீர் செய்ய மைக்ரோ அறுவை சிகிச்சையினை தேர்வு செய்து அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் பட்டம் பெற்று தாய் மண்ணில் சேவை செய்ய இவரும் இவரது அண்ணனும் இணைந்து 35 படுக்கை வசதியுடன் கங்கா மருத்துவமனையை நிறுவினர். கங்கா மருத்துவமனையின் இயக்குனராகவும் அறுவை சிகிச்சை துறையின் தலைவராகவும் மனிதநேயத்துடன் திறம்பட செயல்பட்டு வருகிறார். இவரின் திறமையான பிளாஸ்டிக் கை மற்றும் சீரமைப்பு அறுவை சிகிச்சையினை பார்க்க 83 நாடுகளில் இருந்து 3000-க்கும் மேற்பட்டவர் வந்து பயன்பெற்றுள்ளனர். தீக்காயத்தால் ஏற்படும் குறைபாட்டை தீர்க்க ரோட்டரி கிளப்பும் கங்கா மருத்துவமனையும் இணைந்து 1500-க்கும் மேற்பட்ட தீக்காய அறுவை சிகிச்சையினை முற்றிலும் இலவசமாக ரூபாய் 11.50 கோடிக்கு செய்து கருணையின் கடலாய் காட்சியளிக்கிறது கங்கா மருத்துவமனை. தமிழக அரசு கங்கா மருத்துவமனையுடன் கைகோர்த்து சர்க்கரை நோயினால் புரையோடிய பாதத்தினை பாதுகாக்க பாதம் காக்கும் திட்டத்தினை செயல்படுத்துகிறது. தற்போது டாக்டர் ராஜசபாபதி அவர்கள் ஆசியா பசிபிக் கை அறுவை சிகிச்சை குழுமத்தின் தலைவராகவும் வரும் மார்ச் 25, 2025 அன்று உலகளாவிய கை அறுவை சிகிச்சை குழுமத்தின் தலைவராகவும் பதவியேற்க உள்ளார் என்பது நமக்கெல்லாம் பெருமை. இத்தகைய சிறப்புமிக்க டாக்டர் எஸ். ராஜசபாபதி அவர்களுக்கு 2024ஆம் ஆண்டு திறமைக்கான ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். டாக்டர் ராஜசபாபதி அவர்களின் சார்பில் இந்த விருதுகளை பெற்றுக்கொள்ள திருமிகு நிர்மலா ராஜசபாபதி அவர்களை அன்போடு பெருமையோடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். மரியாதைக்குரிய டாக்டர் ராஜசபாபதி அவர்கள் கங்கா மருத்துவமனையை கோயம்புத்தூரில் நிறுவியிருக்கிறார்கள். கோயம்புத்தூருக்கும் எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் நான் கோயம்புத்தூர் மருமகள், எனக்கு மருமகளும் கோயம்புத்தூர் தான். அதுவும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்காங்க அவங்க. அதனால் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊர்லேருந்து அவங்க வந்திருக்காங்க. எல்லாவற்றையும் விட இன்னொரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு, இப்போது இவங்களுக்கு விருது கொடுக்குறேன் அப்படின்னு எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் பிரபல சிறுநீரக மருத்துவர் அவர்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ராஜசபாபதி அவர்களின் அப்பா சண்முகநாதன், டாக்டர் சண்முகநாதன் அவர்கள் ஹானரரி அனஸ்தட்டிஸ்டாக இருந்தாங்க. ராதாகிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் குறித்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் நாமெல்லாம் படிக்கும்போது கூட ஹானரரியாக வருவாங்க. பிரபலமான மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு ஹானரரியாக வந்து சொல்லி கொடுப்பாங்க, எதையும் எதிர்பார்க்காமல். அதே போல் அவர் வந்து டாக்டர் சண்முகநாதன் அவர்கள் வந்து அனஸ்தட்டிஸ்ட் கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் சொன்னது மட்டும் இல்லை, அவங்க பேரில் ஒரு கோல்டு மெடல் உருவாக்கப்பட்டு அதை பெற்றவர் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் என்பதையும் அவர்கள் சொன்னார்கள். ஆக அந்த அளவிற்கு மருத்துவர்கள் எல்லாம் ஈடுபாடோடு இருந்தார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய ஆரம்பிக்கிறேன். ஆக ஹானரரி டாக்டர்ஸ் நாங்களாம் படிக்கும்போது கூட பிரபலமான மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றலைன்னா கூட மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் மருத்துவர்களும் பிரபலமாக இருந்தாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் வெளியில் பிரபலமாக இருந்தவர்கள் கூட வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒரு பெருமையான ஒரு தருணம். அதில் இவர்கள் குடும்பம் ஈடுபட்டு இருக்கிறது என்பதும், இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி என்பது இந்த காலத்திற்கு மிக தேவையான ஒன்று, அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில் எனக்கு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
ஐபிசி தமிழ் வழங்கக்கூடிய இந்த ஜீவன் விருதுகள் வாங்கினதில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக மேம் ஃபீல் பண்ணுறீங்க? ரெண்டும் சேர்ந்து இணைந்து நடத்துறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லணும்னு சொன்னால், நம்ம வந்து இந்த டாக்டர்ஸ், அதாவது அவங்கள கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த டாக்டர்ஸ் இது இந்த லைனில் பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டுபிடிச்சி அதுக்காக நீங்கள் நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப பெருமைக்குரியது. அந்த மாதிரி அவங்கள வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு பெரிய விழா கொடுக்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக மேம். இப்போ டாக்டர் எஸ் சபாபதி அவர்களுடைய சார்பாக நீங்கள் போய் வாங்குறீங்க, எந்த அளவுக்கு பெருமையாக இருந்தது மேம்? கண்டிப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு அவார்டு கிடைக்கிறது வந்து ஒய்ஃபுக்கு கண்டிப்பாக பெருமையாக தானே இருக்கும். ஸோ அதில் வந்து மேடம் அவங்க கையிலையும் வாங்கினது. ஏன்னா ஆல்ரெடி வந்து மேடமை நல்லா தெரியும். டாக்டருக்கு வந்து அவங்க டாக்டர் சவுந்தரராஜன் அவர் வந்து ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க சன்னும் எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கார். ஸோ எல்லாமே இது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. அவங்கக்கிட்ட வாங்குறது வந்து நான் ரொம்ப கண்டிப்பாக மேம், எங்களுக்குமே ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் மேம். தேங்க்யூ. அடுத்த விருதை வழங்குவதற்காக திருமதி ராஜேஷ் காந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேயரோடு சேர்ந்து இந்த விருதை வழங்கவிருக்கிறார். அடுத்த விருதை வென்றது யார்? ஏவியில் பார்த்துடலாம். ஸ்டான்லி மருத்துவமனை, சென்னை. 1782 மைசூரின் ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடந்த போரில் காயப்பட்டவர்களுக்காக மணியக்காரர் அரச்சீலர் அவர்களால் தொடங்கப்பட்ட கஞ்சி கொடுக்கும் சத்திரத்தில் 1799 ஜான் எட்வர்ட் என்பவரால் அந்த இடத்தில் மருத்துவமனை கட்டப்பட்டது. 1830 மக்கள் சேவகர் பரோபகாரர் ராஜா சர் ராமசாமி முதலியார் அவர்களின் பூர்வீக மருத்துவமனையில் ஒரு மருத்துவமனை மற்றும் மருந்தகத்தை வழங்கியதால் 1836 மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டது. 1933 சென்னை மாகாண ஆளுநராக இருந்த ஜார்ஜ் ஃப்ரெட்ரிக் ஸ்டான்லி அவர்களால் 5 வருட மருத்துவ பட்டம் பெறும் கல்லூரியாக உயர்ந்து இன்று ஸ்டான்லி மருத்துவமனை பல துறைகளை கொண்டு மக்களுக்கு தீவிர பராமரிப்பு சிகிச்சை செய்து வருகிறது. தற்போது டாக்டர் பி பாலாஜி தலைமையிலும் கிரிட்டிக்கல் கேர் பிரிவில் டாக்டர் பவானியின் பார்வையிலும் சிறப்பாக இயங்கி வரும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு 2024 நகரங்களுக்கான தீவிர பராமரிப்பு சிகிச்சைக்காக ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். டாக்டர் பவானி அவர்களை உங்கள் கரவொலிக்கு மத்தியில் மேடையில் அன்போடு அழைக்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மன் பிசிஆர் ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைம். பெஸ்ட் கிரிட்டிக்கல் கேர் அவார்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு வழங்கியிருக்காங்க ஐபிசி தமிழ் அவார்ட். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி டியூ ரெக்கக்னிஷன். எங்கள் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் ஹால் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே. பிகாஸ் கிரிட்டிக்கல் கேருன்றது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி கிடையாது, நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் ஒரு பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்க முடியும். ஸோ கிரிட்டிக்கல் கேர் இஸ் ஹோல் ஆஃப் ஸ்டான்லி அண்ட் டோட்டலி வி ஆர் தேங்க்ஃபுல் டு அவர் டீன் டாக்டர் பாலாஜி சார். மருத்துவமனை சார்பில் நீங்கள் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக பெருமையாக இருக்கு? ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி பிகாஸ் என்னை வந்து இந்த ஒரு அருமையான ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு மை அட்மினிஸ்ட்ரேஷன். அதே மாதிரி இந்த மருத்துவர்களுக்கான விருது, சிறந்த மருத்துவர்கள் மருத்துவமனை, இதற்கான ஒரு விருது அப்படிங்கிற முயற்சியை ஐபிசி தமிழ் கையில் எடுத்திருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? டெஃபினட்டாக ஐ திங்க் இந்த ஆக்சுவலாக ஆஸ் அ டாக்டர் டு பி வெரி ட்ரூ, மீடியா வந்து கரெக்டாக என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி வேணால் ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ த ஆக்சுவல் த சவுல் ஆஃப் த இன்சிடெண்ட் வந்து என்னென்னு உங்களுக்கும்
தெரிஞ்சதுன்னா நீங்களும் அதை கரெக்டாக மக்களுக்கு எடுத்து சொல்வீங்க. ஸோ ஐ விஷ் வி கேன் ஒர்க் இன் சிங்க்ரனி ஸோ தட் த ப்ராப்பர் மெசேஜ் இந்த கரெக்ட் வே மக்களுக்கு போய் சேரணும். ஸோ ஐ திங்க் ஐ ஃபீல் ஹாப்பி டு பி கனெக்டட் வித் ஐபிசி. தேங்க்யூ. அடுத்த விருதை வழங்குவதற்காக வணக்கத்திற்குரிய சென்னை மேயர் பிரியா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விருதுகள் டாக்டர்ஸ் ப்ரைட் என்னொரு முன்னெடுப்பை ஐபிசி தமிழ் அவர்கள் எடுத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவத்துறை அப்படின்றது மிகவும் முக்கியமான துறைன்றதை தாண்டி அது ஒரு சேவை. ஒவ்வொரு மருத்துவருமே ஒரு தனி நபர் தெய்வத்துக்கு அடுத்து மருத்துவர்களை தான் பார்ப்பாங்க. ஸோ நமக்கு எந்த ஒரு எமர்ஜென்சினாலும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு முதியவர்கள் உடல்நிலை குறைவாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழல் இருந்தாலும் சரி, அந்த டாக்டர் கையை பிடிச்சி அந்த குடும்ப நபர்கள் கடவுள் மாதிரி நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் நல்லபடியாக பார்க்கணும், இந்த உலகத்துக்கு ஒரு புது உயிரை கொடுக்கறதும் சரி குழந்தை பிறக்க நேரத்துலையும், அதே போல் உடல் முடியாமல் இருக்கவர்களுக்கு புதுப்பித்து புது உயிரை கொடுப்பவர்களும் சரி அது மருத்துவர்களாக இருக்கிறாங்க. இப்பேற்பட்ட மருத்துவர்களுக்கு விருது வழங்கும் விழாவை ஏற்பாடு செய்த ஐபிசி தமிழ் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி மேம். அடுத்த விருதை வழங்குவதற்காக பிரியா மேமுடன் சேர்த்து டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். சென்னையில் பிறந்த இவர் இந்தியாவின் பல நகரங்களில் பள்ளி படிப்பை முடித்து பெங்களூரில் கால்நடை மருத்துவத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர். ஆட்சியர் பணிக்கான சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று 1992 இந்திய நிர்வாக பணிக்கு தகுதியானார். மாவட்ட ஆட்சியர் பணியில் தான் சென்ற இடமெல்லாம் தனக்கென முத்திரை பதித்து வந்தவர்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள். 2020 கொரோனா பெரும் தொற்று காலத்தில் தமிழக சுகாதாரத்துறை இயக்குநராய் பணியாற்றிய இவர் போர்க்கால அடிப்படையில் மக்களையும் நோய் தொற்றுகளையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்தார். தன் உயிரையும் துச்சமென நினைத்து நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதிலும் நோய் பரவாமல் தடுப்பதிலும் மருத்துவர்களுக்கு சிறந்த ஆலோசகராகவும் அரசுக்கு பக்கபலமாகவும் இருந்து மக்களை காப்பாற்றியதில் இவரின் உழைப்பு மிக பெரியது. கொரோனா தொற்று காலத்தில் இவர் செய்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அனைத்தும் விவேகத்துடன் கூடிய துணிவான முடிவால் அந்த காலகட்டத்தை நாம் விரைவில் கடந்து வந்தோம் என்றால் அது மிகையாகாது. 2024 துணிவுக்கான ஜீவன் விருதினை டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS அவர்களுக்கு வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். துணிவுக்கான விருதை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள். கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத் துறையின் கூடுதல் தலைமை செயலாளராக தற்பொழுது இருக்கக்கூடிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் IAS அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது ஐபிசி தமிழ். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். அனைவருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். இந்த நியூஸ் 7 ஐபிசி தமிழுக்கு என்னோட நன்றிகள். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி இன்றைக்கி முன்னாள் ஆளுநர் மேடம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்நாள் நம்மளோட வணக்கத்துக்குரிய மேயர் மேடம் அவங்களோட இது வரைக்கும் நாங்கள் இணைந்து ஜூலை 17 வரைக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணியிருந்தேன். இது ஒரு மிக சிறப்பு உங்கள் எல்லோரும் முன்னாடி கிடைக்கிறது. பட் நான் ஆனஸ்ட்டாக அவங்க எல்லாருக்கும் சொல்கிறேங்க, இந்த விருது எனக்கு பொருத்தமானதல்ல. எங்கள் பின்னாடி பணியாற்ற அரசுக்கு நன்றி. ஏன்னா அரசு
அரசு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. அதனால் எங்களால் இந்த மாதிரி செய்ய முடியறது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பார்த்தீங்க, சுனாமி இன்றைக்கி 20 ஆண்டு போகிறது, கும்பகோணம் தீ விபத்து 20 ஆண்டு இப்போ முடிந்திருக்கு. கொரோனா நிறைய பேர் நம்ம ரொம்ப கேஷுவலாக எடுத்துருக்கோங்க. 70 கோடி மக்களுக்கு மேலே உலகத்தில் பாதிக்கப்பட்டாங்க, 7 லட்சத்துக்கு மேலே இறந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம வந்து அதை கட்டுக்குள் வைத்து 38 ஆனாலும் 38,086 பேர் இறந்தாங்க. அதற்கு பின்னாடி ஒவ்வொரு முகம் தெரியாத ஹீரோக்கள் இருக்காங்க. இதில் சிலரை நீங்கள் அடையாளம் காண்றீங்க. அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் அந்த மருத்துவர்கள், அந்த முதல் கேஸ் வந்த ஸ்டான்லியில் பார்த்த செவிலியர், அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவோம், வீடு தேடி சென்றிருக்கக்கூடிய ஃபோக்கஸ் வாலண்டியர்ஸ், அவங்கெல்லாம் எவ்வளோ அந்த காலகட்டத்தில் மருந்து இல்லாத காலகட்டத்தில் எந்த தைரியத்தோடு செயல்பட்டாங்களோ, அதற்கு அடுத்தபடியாக தான் நமக்கு வந்து அந்த முதல் அலை போய் 2வது அலை போது சுவாச பிராணவாயுக்கான சங்கடங்கள், அதில் எப்படி எல்லாரும் டீம் ஒர்க்காக பண்ணாங்களோ, கடைசியாக மாண்பு முதலமைச்சர்கள், அதே மாதிரி நம்மளோட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இந்தியா லெவலில் பிரதமர், அந்த மாதிரி எல்லாம் மருத்துவ வல்லுநர்கள் கருத்தின் அடிப்படையில் நிறைய இதை சொல்லும் பொழுது மக்கள் அதை பின்பற்றினாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறது மட்டும் இல்லை, இப்போ மணக்குறை மேயர் வந்து சென்னை மாநகராட்சி நிறைய சொல்லும் பொழுது அதை புரிந்து கொண்டு பின்பற்றினதுனால்தான் 3 அலையை நம்மளால் வெல்ல முடிந்தது. இதற்கு பின்னாடி எல்லா வெற்றிக்கும் இந்த மருத்துவத்துறையில் சார்ந்த அடிமட்ட ஊழியர்லேருந்து மேல்மட்ட ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம உள்ளாட்சி அமைப்பில் கீழ்மட்டத்தில் எல்லா பணிகளும் இந்த நேரத்தில் அந்த மாதிரி உள்ள பணி, மைக்ரோபயாலஜிஸ்ட் ஒவ்வொரு தரமும் அவங்க வந்து லேப் டெக்னீஷியன், தொண்டையில் நம்ம ஒருத்தரோட பயப்படும் போது அவங்க அதை எடுக்கிறது, அவங்க தான் ஹீரோ. இந்த எனக்கு கிடைத்த விருது அவங்க கிடைத்த விருதாக தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார், அவ்வளோ பேரும் துணிவோடு முன்கள வீரர்களாக இருந்தாங்க. அவங்கள முன்னின்று வழிநடத்தியவர். அந்த துணிவுக்கு உங்களுக்கு இந்த விருதை ஐபிசி தமிழ் கொடுத்திருக்கிறது சார். மிக்க நன்றி மேடம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் சார். அடுத்த விருதை வென்றது யார்? திரையில் பார்க்கலாம். சென்னை மருத்துவமனை 1835ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்தியாவிலேயே பழமையான மருத்துவக் கல்லூரி என்ற பெருமையோடும் இன்றைய அறிவியல் வளர்ச்சியோடும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. 1996இல் சென்னை மருத்துவக் கல்லூரி என்ற பெயர் மாற்றத்துடன் சென்னை தலைநகரின் ஓர் அடையாளமாய் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி படித்த கல்லூரி என்ற கூடுதல் சிறப்பையும் பெற்று திகழ்கிறது. 2011ஆம் ஆண்டு சென்னை மருத்துவக் கல்லூரியின் மருத்துவமனைக்கு புதிய கட்டிடங்களுடன் அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் ராஜீவ்காந்தி மருத்துவமனை என்று பெயர் மாற்றப்பட்டது. தற்போது டாக்டர் தரணி தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டு நகரத்தின் சிறந்த மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரியாக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். விருதை பெற்றுக்கொள்ள சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் டீன் டாக்டர் தேரணி ராஜன் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். மருத்துவ குழுவோடு வருகை தந்திருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா அண்ட் பிசிஆர் ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் ஐபிசி தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். இந்த விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். முன்கள வீரர்களாக இருந்து கொரோனாவை வென்றவர்கள், ஆயிரம் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்களின் அடையாளமாக திகழ்கிறார்கள். நமது மேடையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் டீனும் மருத்துவ குழுவினரும் அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய சார்பாக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐபிசி தமிழ் மற்றும் நியூஸ் 7 இணைந்து எங்களுக்கு
இந்த விருதினை வழங்கியமைக்காக அனைவருடைய சார்பாக நன்றிகளை தெரிவித்து, இந்த விருது என்பது எங்கள் அனைவருடைய கூட்டு முயற்சி. அனைவரும் சேர்ந்து இந்த விருதினை பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய அவாவின் காரணமாக தான் மாணவர்கள் முதற்கொண்டு துணை முதல்வர் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர், நிலைய மருத்துவ அலுவலர்கள் அனைவரும் அழைத்து இந்த விருதினை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இந்த விருதினை சமீபத்தில் உத்தரகாண்டிலிருந்து டாக்டர் தன்சிங் ராவத் என்கின்ற சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் கூட்டுறவுத்துறையுடைய 3 போர்ட்ஃபோலியோ வைத்திருக்கின்ற அமைச்சர் திடீரென்று ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு புரோட்டோகால் எனக்கு ரிசீவ் பண்ணேன். அவர் 1 மணி நேரம் எங்கள் மருத்துவமனையை முழுமையாக ஆய்வு செய்து அங்கே கிடைக்கின்ற சிகிச்சை முறைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், மிகவும் பழமை வாய்ந்த மருத்துவக் கல்லூரி, பெருமை மிக்க இந்த மருத்துவக் கல்லூரி இவ்வளவு அழகாக சுத்தமாக எல்லா இடங்களிலும் பராமரிக்கப்படுகிறது என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இந்த விருதினை எங்களுடைய கிறிஸ்டலில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு இந்த விருதினை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். சார், இன்னொரு கேள்விங்க சார். சில விரும்பத்தகாத செயல்கள் இப்போ நடக்குது, மருத்துவர்களை, மருத்துவ ஊழியர்களை தாக்கும் சமம். இந்த மேடையிலிருந்து பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னங்க சார்? கொரோனா காலத்திலே என்னை சென்னைக்கு அழைத்து வந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் தான். என்னை கரூர்லேருந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் 36வது டீன், அதாவது நான் தான் ஜூனியர் மோஸ்ட் டீன். அப்போது திடீரென்று நீங்கள் சென்னைக்கு எம்எம்சிக்கு டீனாக வரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார். அவருடன் நாங்கள் சேர்ந்து பயணித்த அந்த தருணம் என்பது அனைவரும் ஒரு டீமாக நாங்கள் வேலை பார்த்தோம். டெய்லி வருவார், எந்த விதமான அந்த ஹைராக்கியை பார்க்க மாட்டார். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சோடனே ஃபோன் பண்ணுவார். இப்படி நாங்கள் கூட்டு முயற்சியுடன் பயணித்ததன் காரணமாகத்தான் 84,283 நோயாளிகளை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையிலே நாங்கள் வெற்றிகரமாக அவர்களை நாங்கள் குணப்படுத்தி 96% அவர்களை உயிருடன் திருப்பி அனுப்பினோம். அவர் மொத்தமாக 36,000னா எங்களுக்கு ஏற்பட்டது 4,800. இதுக்கு தலைமையேற்று எங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒரு கூட்டு முயற்சியுடன் பயணித்தோம். மக்கள் அதை மெல்ல மெல்ல அதை மறந்து விடுகிறார்களோ என்கின்ற எண்ணம் தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. இப்போ அது அமரன் சினிமாவை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்டதெல்லாம் அதே வேகத்துடன் எல்லா மருத்துவர்களும், எல்லா செவிலியர்களும், களப்பணியாளர்களும் உயிரை பணயம் வைத்து பயணித்த அந்த தருணம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறக்க முடியாத ஒரு தருணம். அதனால் இந்த ஒரு அப்பப்போது ஏற்படுகின்ற அந்த சிறு மனத்தாங்களோ அல்லது மக்கள்கிட்ட எங்களுக்கு வர்றதோ இது கட்டாயம் கலைஞ்சிரும். நாங்களும் அவர்களும் எப்போதும் சேர்ந்து தான் பயணிப்போம் என்கின்ற உறுதிமொழியை நான் தெரிவிக்கிறேன். ஐபிசி தமிழ் பிரசன்ஸ் ஜீவன் விருதுகள் டாக்டர் ஸ்ப்ரைடில் இன்றைக்கி நம்ம கூட இருக்கவங்க யார் அப்படின்னா டாக்டர் தேரணி ராஜன் ஃப்ரம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு அவார்ட் ஷோ மருத்துவர்களுக்காகவும் மருத்துவத்துக்காகவும் ஐபிசி தமிழ் நடத்துகிறாங்க. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, இது ஊக்குவிக்கிறது ஒரு வகையில் பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மக்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வகையில் அதில் பணியாற்றவர்களையும் அந்த மருத்துவமனையினுடைய தரத்தையும் கருத்தில் கொண்டு அதை அங்கீகரித்து அவார்டு வழங்குறது என்பது உண்மையிலே ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு செயல். கண்டிப்பாக சார். சார், இப்போ அவார்டு வாங்க வராங்க, தனியாக அந்த அவார்டு அப்படின்னா அவங்கள வருவாங்க. பட் நீங்கள் இங்கே எல்லாரையுமே கூட்டிகிட்டு அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இவங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஒரு தனிநபருடைய இதை கிரெடிட்டாக எடுத்துக்க முடியாது. அதில் தூய்மை பணியாளர்களிலிருந்து ஒவ்வொரு மருத்துவ கண்காணிப்பாளர், கல்லூரியை பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர், ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் 2 பேர் இருக்காங்க, தூய்மை பணியாளர்கள் மற்றும் இன்னும் கேட்டிங்கன்னா நம்முடைய ஊழியர்கள் அனைவருமே சேர்ந்து பயணித்த காரணமாக தான் அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. அதனால் இந்த அவார்டே நான் எங்களுடைய கல்லூரியில் மருத்துவமனையிலையும் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு இதை அர்ப்பணிப்பாக இதை டெடிகேட் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய முழுமையான. கண்டிப்பாக இந்த அவார்ட் ஷோக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அடுத்த விருதை வழங்குவதற்காக டாக்டர் ஸ்ரீவர்மா, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் பிசிஆர் ஹெர்பல்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரோடு சேர்ந்து திருமிகு ஆனந்த் ரவிச்சந்திரன், ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டெரன் ஹோம்ஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்த விருதை வென்றது யார்? ஏபில பார்த்திடலாம். வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி 1900ஆம் ஆண்டு மருத்துவராக இந்தியா வந்த ஐடா சோஃபியா ஸ்கடா என்பவர் ஒருவரிடம் அன்பளிப்பாக ரூபாய் 10,000 பெற்று ஒரு படுக்கை வசதி கொண்ட கிளினிக்காக தொடங்கினார். 2 வருடங்களில்
40 படுக்கைகள் கொண்ட மேரி டேபர்ஷல் நினைவு மருத்துவமனையாக மாறியது. 1918 பெண்களுக்கு மருத்துவ பயிற்சி அளிக்க உரிமம் பெற்று மருத்துவ பயிற்சியாளர் படிப்புடன் தொடங்கி இன்று 6 வளாகங்களில் 3675 படுக்கை அறைகளுடன் வேலூர் கிறிஸ்தவ கல்லூரி மற்றும் அறக்கட்டளையாக சர்வதேச அளவில் புகழ் பெற்று விளங்குகிறது. தற்போது டைரக்டர் டாக்டர் விக்ரம் மேத்யூஸ் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரிக்கு 2024ஆம் ஆண்டிற்கான சிறுநகரத்தின் சிறந்த மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவ கல்லூரியாக தேர்வு செய்து ஜீவன் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது IBC தமிழ். தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் மிக பெரும் மருத்துவ சேவையை ஆற்றி வரும் CMC மருத்துவமனை சார்பாக இந்த விருதை பெற்றுக்கொள்ள திருமிகு ஹென்றி பிரகாஷ் அவர்களை உங்களது பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைஸ். ஹலோ சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். எப்படி ஒரு அவார்ட் ஷோக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அவார்டு வாங்குறது. CMC சார்பாக ஐ எம் ரெப்ரசன்டிங் CMC. இந்த அவார்டு வந்து நம்ம வேலை செய்கிற எல்லா ஸ்டாஃப், டாக்டர்ஸ், நர்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப், எலைட் ஹெல்த் ஸ்டாஃப், அவங்களோட உழைப்பு தான் இந்த அவார்டோட முக்கியமான ஹைலைட். நாங்கள் வந்து இப்போது CMC 125 இயர்ஸ் 125 வருஷமாக நம்ம ஆஸ்பத்திரி நடக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி அவார்ட் வாங்க எங்களுக்கு வந்து பெருமையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி கம்யூனிட்டியில் எப்படி இன்னும் தமிழ்நாட்டில் ஹெல்த் கேர் ஸ்டேட்டஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், மக்களுக்கு எப்படி எவ்வளோ பேருக்கு இன்னும் உதவி பண்ணலாம், அதுதான் எங்களோட மெயின் ஃபோக்கஸ். சார், இவ்வளோ பெரிய ஒரு கிராண்டான ஒரு அவார்ட் ஷோ ஈவெண்ட் IBC தமிழ் பண்ணுறாங்க. வாட் வாஸ் யுவர் தாட்ஸ்? எஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போது யுவர் மீடியா ஜாயிண்ட் அண்ட் மீடியா இஸ் எவ்ரி திங் நowadays. மீடியா என்ன சொல்லுதோ அதுதான் மக்கள் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஹெல்த் லேண்ட்ஸ்கேப்பில் கூட வந்து மீடியா என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்களோ அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நிறைய பேர் இப்போ வந்து டெக்னாலஜி வச்சு தான் நிறையா கூகுள் பண்ணி தான் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க, ரிசர்ச் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து வியாதி பற்றி பாதி தெரிஞ்சுட்டு எங்கள்கிட்ட வராங்க. ஸோ டெஃபினெட்லி மீடியா ஹேஸ் அ பிக் ரோல். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாக இருக்க போது, இன் ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க போகுது. கண்டிப்பாக சார். சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் ஷோ. தேங்க்யூ வெரி மச். இந்த விருது நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்துவதற்காக, அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக, சிறப்பு செய்வதற்காக டாக்டர் ஜெய் ராதாகிருஷ்ணன் IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மன் PCR ஹெர்பல்ஸ் தி பெஸ்ட் ஹெர்பல் ஹெல்த் கேர் இன் தமிழ்நாடு வழங்கும் IBC தமிழ் ஜீவன் விருதுகள் 2024 டாக்டர்ஸ் பிரைட். Powered by Teranam Homes, brand of trust, classic kitchen, complete home interiors since 1992. Television partner News 7 Tamil, radio partner Radio City, online news partner Media News for You. Knowledge partner ISO India, கருத்துருவாக்கம் மற்றும் செயல்படுத்துதல் Cornerstone 24. டாக்டர் ஸ்ரீவர்மா இன்டர்நேஷனல் ஆயுர்வேதா எக்ஸ்போர்ட். சித்தா ஆயுர்வேத மருந்துகளின் சங்கமம். Teranam Homes, brand of trust. 5000 square feet வாங்கினா 5000 square feet free. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.